ரெண்டு क्वेश्चन கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க? pressure group னா என்ன? What is pressure group? சரிங்களா? That is what your introduction should be. ரெண்டாவது என்ன பார்ட்? அதோட அட்வான்டேஜஸ் என்ன? pressure group ஒரு சொசைட்டில இருந்துச்சுன்னா how it is going to enhance the democracy. ரெண்டாவது என்ன அப்படினு கேட்டிங்கனா அதனால என்ன பண்ண முடியும்? டிஸ்ட்ராக்டும் பண்ண முடியும். What are the disadvantages of having pressure groups in a society? So இதுதான் क्वेश्चनோட பிரேக் டவுன். அப்ப நம்ம இன்ட்ரோடக்ஷன்ல என்ன எழுத போறோம்? What you are going to write in the introduction? What a pressure group is. கரெக்ட்டா? So pressure group னா என்ன? நீங்க தான் ஆன்சர் பண்ணணும். படிச்சிட்டு வந்துட்டீங்க தானே? क्वेश्चंस வந்துருச்சு ஆல்ரெடி. People, a group of people, a set of people come together in order to, with a common interest, and who does not participate in politics, and they make sure that their interests are fulfilled. அதுதான் வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா pressure groups. Are you getting the point? NGOsல இருக்கலாம், இல்லை யூனியன்ஸாக இருக்கலாம், லேபர் யூனியன் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான பீப்புள், அனிமல் வெல்ஃபேர் ஆக்டிவிஸ்டாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான பீப்புளெலாம் they come together and make sure that they put pressure upon the government to take decisions on their behalf. அதுதான் வந்துட்டு கான்செப்ட் ஆஃப் pressure groups. அப்போ என்ன எழுத போகிறோம்? pressure groups are organized interest based association. எல்லாத்துக்கும் காமன் இன்ட்ரெஸ்ட் இருக்கா? இருக்கணும். வேற வேற இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க வந்து உள்ள pressure group ஆக முடியாது. ஸோ இன்ட்ரெஸ்ட் வந்து எப்படி இருக்கணும்? பேஸ்ட் ஆன் ஆர்கனைஸ்ட் இன்ட்ரெஸ்ட், seek to influence public policy. என்ன பண்ண போறாங்க? இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க பப்ளிக் பாலிசியை வித்தவுட் டைரக்ட்லி கண்டெஸ்டிங் இன் எலெக்ஷன். இதுதான் pressure group. இப்போ டிஃபைன் பண்ணிட்டீங்க இன்ட்ரடக்ஷன்ல. அதுக்கப்புறம் என்ன எழுதணும்? அட்வான்டேஜஸ் எழுதும். என்ன அட்வான்டேஜ் ஆக்சுவலி ப்ரெஷர் குரூப்ஸோட? அவங்க ஒரு சொசைட்டியில் இருக்கிறனால என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்கு? தே ஷோகேஸ் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த மார்ஜினலைஸ்ட் குரூப் டு த கவர்மெண்ட். அங்கே வந்து அவங்களால எடுத்துட்டு போக முடியும். கவர்மெண்ட் பாலிசிஸை வந்து தெரியாத இருக்கக்கூடிய பாமரர்களுக்கு கொண்டு வந்து சேர்த்த முடியும். தட் இஸ் தே கேன் பிரிங் டவுன் த பாலிசிஸ் ஃப்ரம் த upper level from the government and they can make it reach to the people. Where an advantage? அதாவது they act as an bridge between the common person and the government. சரிங்களா? அப்படி ஆக்ட் பண்றாங்க. ஃபைன். then what is the checks and balance இருக்காங்க. கவர்மெண்ட் ஏதாவது தப்பு பண்ணா கேள்வி கேட்கறாங்க. மக்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் மாதிரியான விஷயங்கள் பண்ணி they are asking questions about the mistakes done by the government. வேற what else they can do? அவங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ப்ரெஷர் குரூப்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. வேற கலெக்டிவ் பார்கெயின் பண்ண முடியுமா? இப்போ நீங்கள் மட்டும் போயிட்டு ஏதோ ஒரு விஷயம் கேட்குறீங்க, சார் ஏசி வேணும் சார் அப்படின்னு கேட்குறீங்க, ஒருத்தர் மட்டும் போய் கேட்குறீங்க, போட்டு தர மாட்டாங்க. ப்ராபப்ளி எல்லாருமே கிளாஸில் இருக்கக்கூடிய எல்லாருமே சேர்ந்து போய் கேட்டிங்கன்னா there is a better chances of getting that particular facility. கரெக்டுங்களா? ஸோ அப்படி இருக்க போகும்போது you have to understand that pressure groups used for collective bargain. எல்லாரும் ஒன்று சேர்ந்து பார்கெயின் பண்ணோம்னா இட்ஸ் அ பெட்டர் chances of getting things done. Yes or no? So அப்படி இருக்கும்போது பாசிட்டிவ் ரோல்ஸ் பாருங்க. ஆர்டிகுலேஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஆர்டிகுலேஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, எல்லாத்தோட இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்கு? காந்தி என்ன பண்ணாரு? சுதந்திர போராட்டத்துக்கு மக்களை ஒரு புள்ளியில திரட்டினார். அதுதான் ஆர்டிகுலேஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். புரியுதுங்களா? ஸோ அப்படி இருக்க போகும்போது என்ன பண்ண முடியும்? ஒரு ப்ரெஷர் குரூப்னால எல்லாத்தோட இப்போ அக்ரிகல்ச்சரல் இஷ்யூஸ் இருக்குன்னா எல்லா அக்ரிகல்ச்சரலிஸ்டையும் ஒன்று கூட்டி என்ன பண்ண முடியும்? அந்த இன்ட்ரெஸ்ட்டை ஆர்டிகுலேட் பண்ணி தெளிவாக கொண்டு போய் கவர்மெண்ட் கிட்ட சேர்த்த முடியும். சரிங்களா? அடுத்தது பாருங்க, பாலிசி இன்புட்ஸ். கவர்மெண்ட் வந்து ஒரு பாலிசி மேக் பண்றாங்கன்னா இவங்களால சில இன்புட்ஸ் கொடுக்க முடியுமா? எங்களுக்கு இதெல்லாம் தேவை, இப்படி பண்ணீங்கன்னா பெட்டரா இருக்கும். ஆல் தோஸ் கைண்ட் ஆஃப் இன்புட்ஸ் கேன் பி கிவன். பார்ட்டிசிபேட்டரி டெமோக்ரஸி என்ஹான்ஸ் ஆகும். சரிங்களா? அடுத்து பாருங்க, மொபிலைசேஷன் ஆஃப் மார்ஜினலைஸ்ட். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலித் ஆர்கனைசேஷன்ஸ், உமன் குரூப், இவங்க எல்லாமே என்ன பண்றாங்க? அவங்களோட ரைட்ஸை கேட்கறாங்க. தனியா போய் கேட்டா என்ன நடக்காது? தேவைங்கிற விஷயங்கள் நடக்காது. அப்போ ஒரு குரூப்பா போய் கேட்க போகும்போது there is a possibility that the things can happen. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களால என்ன பண்ண முடியுது? மார்ஜினலைஸ்ட் பீப்புளை மொபிலைஸ் பண்ண முடியுது. அவங்களே மார்ஜினலைஸ்ட்னு சொல்றோம் ஏன்னா அவங்க பவர் இல்லாமல் இருக்காங்க, அவங்களுக்கு அவங்களோட தேவைகளை பூர்த்தி பண்றதுக்கான வழி இல்லாமல் இருக்காங்க, தனித்தனியா இருக்காங்க. எல்லாத்தையும் என்ன பண்றாங்க? ஒன்று சேர்த்துறாங்க. ஒன்று சேர்த்த போகும்போது என்ன ஆகுது? they are becoming a strong group. தனித்தனியா இருக்க போகும்போது they are weak and when they are organized they become stronger and their voice is being heard. ஸோ அதுதான் வந்து கான்செப்ட் ஆஃப் மொபிலைசேஷன் ஆஃப் மார்ஜினலைஸ்டு. அடுத்தது அக்கௌண்டபிலிட்டி அண்ட் செக்ஸ் அண்ட் பேலன்ஸ். நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி தான். த மேக் ஷூர் தட் த கவர்மெண்ட் இஸ் அக்கௌண்டபிள். இப்போ ஒரு பாமரர் போய் கேட்குறாருன்னு வச்சுக்கோங்களேன், ஏன் சார் இந்த மாதிரி பண்ணுறீங்க, ஏன் சார் பெட்ரோல் விலை ஜாஸ்தி ஆகுதுன்னு கேட்டானா அவன் என்ன சொல்லுவான்? கவர்மெண்ட்டு
வேலையை பார்த்துட்டு போ அப்படின்றோம். அதே ஒரு குரூப்பாக ஒரு ஸ்ட்ரைக் மாதிரி பண்ணி ஒரு யூனியன் ஒரு லாரி ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க பெட்ரோல் விலை ஏறுறதுக்கு, அந்த மாதிரி ஒரு ஆர்கனைஸ்டாக பண்ண போகும்போது the voice will be heard. அதுதான் என்னது செக்ஸ் அண்ட் பேலன்சஸாக இருக்காங்க. ப்ளூரலிசம்னா எல்லா டைவர்சிட்டியுமே வந்துட்டு உள்ள வந்து இன்க்ளூட் ஆகும். சரிங்களா? ஸோ அப்படி இருக்க போகும்போது இதெல்லாமே அட்வான்டேஜஸ். ஸோ எண்ட் ஆஃப் த டே விஷயம் என்ன, தே ஆக்ட் as a bridge between the government and the people. பீப்புளோட டிமாண்ட்ஸை அங்கே கொண்டு போய் சேர்த்துறாங்க, அங்கே இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸை இங்கே கொண்டு வந்து சேர்த்துறாங்க. ஸோ தட் இஸ் வாட் த பேசிக் ஐடியா. இதை வச்சு நீங்கள் ஒரு 4 பாயிண்ட் ஜென்ரேட் பண்ணி எழுதிடணும். டிஸ்அட்வான்டேஜ் என்ன, எலைட் கேப்சர். நிறைய ப்ரெஷர் குரூப்ஸ் வந்து யாரோட கைக்கு கீழே இருக்கு, எலைட்டோட கைக்கு கீழே. இப்போ கூட ஒரு பிரச்சனை வந்துச்சு இல்லையா, ரீசெண்டாக அம்பானி வந்து எல்லா யானையும் பிடிச்சிட்டு போய் அவரோட இடத்துல வச்சுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி இருக்க போகும்போது தட்ஸ் அன் என்ஜிஓ. ஸோ அப்படி இருக்க போகும்போது என்ஜிஓலாம் யார்கிட்ட இருக்கு, இப்போ பீட்டா எடுத்துக்கங்க, இப்போ நாய்களை எல்லாம் அப்புறப்படுத்துங்க அப்படின்னு சொல்ல போகும்போது யாரு பிரச்சனை பண்றாங்க, ஹூ இஸ் ஆக்சுவலி மேக்கிங் த இஷ்யூ? பாமரர் வந்து நாயெல்லாம் பிடிக்காதீங்க, அது ஒரு பாவ ஜீவன் அப்படி சொல்றாரா, எலைட்டா கார்ல போயிட்டு வரவங்க அவங்க வந்துட்டு இதை வந்து ஒரு பிரச்சனையா உருவாக்குறாங்களா? ஹூ இஸ் மேக்கிங் இட் அன் இஷ்யூ? When government wants to safeguard the people, the common person, they wanted to remove the street dogs from the street and they wanted to put it in the shelter. அதை கொல்ல கூட போறதில்ல, அவங்க ஷெல்டர்ல போட போறாங்க. இதை யார் எதிர்க்கிறா? Who is actually opposing? Is it the common man? Is it the poor middle class people? நம்மளை தானே துரத்துது, நம்மளே எதுக்கு போறோமா என்ன? கிடையாது. ஸோ அவங்க கார்ல வராங்க, கார்ல போறாங்க, அவங்கள துரத்துறது இல்லை. அதனால அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, அனிமல் லவ்வர், அவங்க ஒரு கெத்துக்காக அப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்க போகும்போது the complete pressure group, majority of them are under the capture of control of elite. அடுத்து பாருங்க பெரோக்கியலிசம். என்னன்னா caste based pressure groups, ஜாதி சங்கம், ஜாதி கட்சி அப்படிலாம் இருக்கு இல்லையா. ஸோ அதெல்லாமே நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கு இல்லையா, சொசைட்டிக்கு டீக்ரேடா. சரிங்களா? அப்படி ஆணவ கொலை எல்லாம் பண்றாங்க இல்லையா. ஸோ அப்படி இருக்கும் போது that and all it's the issue with respect to pressure group. Pressure group ஒரு ஜாதி சங்கமும் ஒரு pressure group தான். People coming together with the common interest. அதுதானே. அப்ப ஜாதி சங்கங்கிறதுமே வந்து என்னது, ஒரு pressure group. அதுக்கப்புறம் பாருங்க எக்ஸ்ட்ரா கான்ஸ்டிடியூஷனல் ப்ரெஷர் கொடுக்கறது. எக்ஸ்ட்ரா கான்ஸ்டிடியூஷனல் ப்ரெஷர்னா என்ன அர்த்தம், இப்போ ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு பாலிசி கொண்டு வரல, அது கொண்டு வர முடியாது, கொண்டு வந்தா சரி வராது அப்படிங்கும் போகும்போது பந்த் பண்றது. இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா நம்ம செக்ரட்டரியேட் முன்னாடி வந்து தினசரி அந்த கூட்டுறவங்க இருக்காங்க இல்லையா, ஸ்வீப்பர்ஸ் எல்லாம் வந்து பிரச்சனை பண்ணாங்க இல்லையா, அதுல நிறைய லீகல் ப்ராப்ளம்ஸ் இருக்கு, லீகல் இஷ்யூஸ் இருக்கு. பட் ஆனால் அவங்களே என்ன பண்றாங்க, ஒரு குரூப்பா சேர்ந்து அன்கான்ஸ்டியூஷனல் பந்த் பண்றாங்க, டிஸ்டர்ப் பண்றாங்க. Are getting the point? That is also it's possible. அடுத்து பாருங்க unequal influences. ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். இன்ஃப்ளூயன்சஸ் வந்து மார்ஜினலைஸ்ட் பீப்புளுக்காக அப்படிங்கிறது போன அட்வான்டேஜ்ல பார்த்தோம். இங்க வந்து அப்படியா இருக்குங்கிற கேள்வி கேட்கிறோம். இல்ல, நல்ல அட்வான்டேஜஸா இருக்கக்கூடிய பீப்புளுமே வந்துட்டு என்ன பண்றாங்க, they are capturing the pressure groups, they are influencing the pressure group. அடுத்து பாருங்க பாலிசி ஃப்ராக்மெண்டேஷன். என்னன்னா எக்ஸசிவ் ப்ரெஷர் வந்து என்ன பண்ணுதுன்னா செக்ஷனல் குரூப்ஸ்ல வந்துட்டு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இவர் இருக்காரு, நம்ம பாமக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களோட இது என்ன 10% எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதே மாதிரி ஒவ்வொரு ஜாதி சங்கமும் கிடைச்சுன்னா அப்போ என்ன ஆகும், ஃப்ராக்மெண்டேஷன் பாலிசி வரும், பாலிசி வந்து யூனிஃபார்மிட்டியை வந்து இழந்துடும். ஸோ அப்படி இருக்கும்போது இதெல்லாம் தான் இஷ்யூ வித் ரெஸ்பெக்ட் டு ப்ரெஷர் குரூப்ஸ். அப்போ ப்ரெஷர் குரூப்ஸ்னா என்ன, நீங்கள் ஒரு டாப்பிக்கே முடிச்சிட்டீங்க இப்போ, சரிங்களா? அப்போ கவர்னன்ஸாக ப்ரெஷர் குரூப் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கே முடிச்சிட்டோம். ப்ரெஷர் குரூப்னா என்ன, அவங்க இருக்கிறதுனால என்ன அட்வான்டேஜ், அவங்க இருக்கிறதுனால என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ். ஸோ இதுதான். இது நீங்கள் என்ஜிஓன்னு கேட்டாலும் இதேவே எழுதலாம், இல்லை வந்துட்டு இப்போ வேற மாதிரி வந்து இப்போ நான் ஃபார் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன், இல்லை வந்துட்டு வேற யூனியன்ஸ், அதாவது என்ன ட்ரேட் யூனியன்ஸ், இந்த மாதிரியான கொஸ்டின் கேட்டாலும் இதுவே நீங்கள் ஆன்சராக எழுதலாம், கொஞ்சம் ஆல்டர் பண்ணி எழுதுற மாதிரி இருக்கும், சரிங்களா? ஸோ இந்தியன் கான்டெக்ட்ல எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. இப்போ நர்மதா பச்சாவ் ஆந்தோலன் மாதிரி இருக்கு, நிறையா பாசிட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ். ஆர்டிஐ வந்தது வந்துட்டு த்ரூ ப்ரெஷர் குரூப் தான். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ரைட் டு எஜுகேஷன் வந்தது த்ரூ ப்ரெஷர் குரூப் தான். ஸோ இந்த மாதிரி நிறைய பாசிட்டிவ் இம்பாக்டும் இருக்கு, நிறைய நெகட்டிவ் இம்பாக்ட்ஸும் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ சிகரெட் விற்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு பிரச்சனை கொண்டு வராங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு பேன் கொண்டு வராங்கன்னா இந்த சிகரெட் விற்கிறவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு குரூப்பாக மாதிரி அதை எதிர்க்க முடியுமா, லாபி பண்ண முடியுமா? ஸோ அப்படி இருக்க போகும்போது அந்த மாதிரியான நெகட்டிவ் இம்பாக்ட்ஸுமே இருக்கு, சரிங்களா? சிலது வந்து மிக்சடாக இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார்மர்ஸ் லாவெல்லாம் வந்து எல்லா ஃபார்மர்ஸும் சேர்ந்து, ஃபார்மர்ஸ் அசோசியேஷன்லாம் சேர்ந்து எதிர்த்தாங்களா ஃபார்முலாஸ், 3 ஃபார்முலாஸை அதை திருப்பி வாங்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சா? ஈவன் தோ இட் இஸ் அ குட் லா, பாலிசி பேரலைசஸ் பண்ணிட்டாங்களா? இருந்தாலுமே அந்த இடத்துல என்ன நடந்திருக்கு, பார்ட்டிசிபேட்டரி டெமோக்ரஸி ஸ்ட்ரென்தன் ஆயிருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இது ஒரு மிக்சட் ரெஸ்பான்ஸ் தான். மக்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்களோட உரிமைக்காக குரல் கொடுக்குறாங்கிறது ஒரு நல்ல விஷயம் தான். பட் அது சில நேரங்கள் என்னவா அமைஞ்சிடலாம்,
ஒரு பாலிசி கொண்டு வரதுக்கான ஸ்கோப்பை கம்மி பண்ணி பேரலைசஸாக மாற்றிடலாம். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து நீங்கள் கன்க்ளூட் பண்ணிடுங்க ஆன்சர். Are you getting the point? You have to give these kind of examples and you have to conclude that. Next question போலாம். So ரெண்டு question கேட்டிருக்காங்க. Salient features of 1950 என்ன 51 என்ன. ஸோ அப்படி இருக்க போகும்போது இந்த ஆன்சர் நீங்கள் என்ன எழுதணும்? What are the salient features of 1950 salient features என்னென்ன இருக்குன்னு எழுதணும். 1951 salient features என்னென்னு இருக்கணும். எந்த இடத்துல இது ரெண்டும் டிஃபர் ஆகுதுன்னு எழுதணும். அப்போ 3 ஆன்சர் நீங்கள் எழுதணும். You have to write 3 things, 3 subtopics. You have to take it and write. One enna salient features of 1950 Act, representation of people act. இன்னொன்று 51 Act ஓட salient features. ரெண்டுக்கு இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ். ஸோ அதுக்கு நீங்கள் ஒரு டேபுலேஷன் மாதிரி வரைஞ்சிங்கன்னா it would be better. Very getting the point. அப்போ 50 Act என்ன? What does 50 Act speaks about? Core சொல்லுங்க. Prior to election. What happens prior to election? The preparation stage of the election is what's been spoken in 1950. Election and post election is been spoken in 1951. இதுதான் கோர் டிஃபரன்ஸ். கரெக்ட்டுங்களா? ஸோ அப்படி இருக்க போகும்போது ப்ரியர் டு எலெக்ஷன்ஸ் என்னென்ன பற்றிலாம் பேசியிருப்பாங்க. வாட் ஆர் த திங்ஸ் தே வுட் ஹவ் ஸ்போக்கன் அபவுட் ப்ரியர் எலெக்ஷன். டீலிமிட்டேஷன்ஸ் பற்றி பேசியிருப்பாங்க. வேற ஓட்டர் லிஸ்ட் ப்ரிப்பரேஷனை பற்றி பேசியிருப்பாங்க. வேற ஸோ 50 பாருங்க எதை பற்றி பேசுதுன்னு பாருங்க. அலோகேஷன் ஆஃப் சீட்ஸ் பற்றி பேசு. It speaks about allocation of seats, how the seats has to be allocated. Delimitation of constituencies பத்தி பேசு. Population based census வச்சு எப்படி delimitate பண்ணணும் அப்படிங்கறத பத்தி பேசு. Preparation of electoral roll பத்தி பேசு. இதெல்லாமே prior to election தானே. அப்புறம் பாருங்க qualification of voter பத்தி பேசு. 18 வயசுக்கு மேல இருக்கிறவங்க இல்ல 21 வயசுக்கு மேல இருக்கிறவங்க அப்படிங்கறத பத்தியான voters-ஓட குவாலிஃபிகேஷனை பற்றி பேசுது. ரிசர்வேஷன் ஆஃப் சீட்ஸ் பற்றி பேசுது. இது எல்லாமே எலெக்ஷனுக்கு முன்னாடி நடக்கிறதா. சீட் அலோகேட் பண்ணுறீங்க, டீலிமிட் பண்ணுறீங்க, எலக்ட்ரல் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, குவாலிஃபிகேஷன் ஆஃப் ஓட்டர்ஸ் யாரெல்லாம் ஓட் போடலாம் போடக்கூடாது, ரிசர்வேஷன் ஆஃப் சீட்ஸ் இதெல்லாமே வந்துட்டு எலெக்ஷனுக்கு முன்னாடி நடக்கிறது. 51 எதை பற்றி பேசும்? எலெக்ஷன் எப்படி நடத்தணும், எலெக்ஷன் நடத்தினதுக்கு அப்புறமா என்ன பண்ணும், வாட் திங்ஸ் ஹஸ் டு பி. ஸோ அதில் பாருங்க என்ன இருக்குன்னு சொல்லிட்டு கண்டக்ட் ஆஃப் எலெக்ஷன், ஹவு த எலெக்ஷன் ஹஸ் டு பி கண்டக்டட் ஃபார் பார்லிமெண்ட் அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், குவாலிஃபிகேஷன் அண்ட் டிஸ்குவாலிஃபிகேஷன்ஸ் ஆஃப் மெம்பர்ஸ், குவாலிஃபிகேஷன் அண்ட் டிஸ்குவாலிஃபிகேஷன் ஒரு கரப்டாக இருக்காங்க இல்லை ஜெயிலுக்கு போயிருக்காங்க 2 இயர்ஸ்க்கு மேலே ஜெயிலுக்கு போகிறாங்க, அதெல்லாம் ரெப்ரஸன்டேட்டிவ் பீப்புள் ஆக்ட் கீழே டிஸ்குவாலிஃபை ஆகிறதானே 51க்கு கீழே டிஸ்குவாலிஃபை ஆவாங்க. சரிங்களா? அடுத்து பாருங்க எலெக்ஷன் ஆஃப் அஃபென்ஸ் அண்ட் கரப்ஷன், கரப்ட் ப்ராக்டிஸ், எலெக்ஷன் டிஸ்பியூட்ஸை பற்றி பேசுது. யாருக்கிட்ட இருக்கு எலெக்ஷன் டிஸ்பியூட்? ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் ஹைகோர்ட் கிட்ட இருக்கு. அப்பீல் எங்கே இருக்கும்? சுப்ரீம் கோர்ட் கிட்ட இருக்கும். ஸோ அதை பற்றி எது பேசுதுன்னு பார்த்தீங்கன்னா 51 பேசுது. பொலிட்டிக்கல் பார்ட்டிஸை பற்றி பேசுது. அதாவது என்னன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டி எலெக்ஷன் கமிஷன்ல எது நேஷனலைஸ் பார்ட்டி எது ஸ்டேட் பார்ட்டி இதெல்லாமே வந்துட்டு ஸ்பின் ஸ்போக்கன் இன் 51 ஆக்ட். அதுக்கப்புறமா பை எலெக்ஷன் அண்ட் வேகன்சிஸ். ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் விச் ஹேப்பன்ஸ் ஆஃப்டர் த எலெக்ஷன்ஸ் அண்ட் டியூரிங் த எலெக்ஷன்ஸ் ஆர் ஸ்போக்கன் இன் 51. சரிங்களா? அதுக்கு ஒரு 5 பாயிண்ட், இதுக்கு ஒரு 5 பாயிண்ட். அது ஒரு பெரிய டாக்குமெண்ட், ஃபுல்லாக எழுத முடியாது. இது ஒரு பெரிய டாக்குமெண்ட், இதையும் ஃபுல்லாக எழுத முடியாது. அதில் ஒரு 5 பாயிண்ட் எடுத்து எழுதுங்க, இதில் ஒரு 5 பாயிண்ட் எடுத்து எழுதுங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு கம்பேரிசன் சார்ட் போடுங்க. ஃபோக்கஸ் பாருங்க, எதுக்கான ஃபோக்கஸ் பாருங்க, சீட்டு அலோகேஷன் அண்ட் ஓட்டர் ரோல். இதோட ஃபோக்கஸ் எங்க இருக்குன்னு பாருங்க, எலெக்ஷன், குவாலிஃபிகேஷன், டிஸ்குவாலிஃபிகேஷன் அண்ட் டிஸ்பியூட். அது வந்து என்ன, கான்ஸ்டிடுவன்சி பிரிக்கிறது, எலக்ட்ரல் ரோல் ப்ரிப்பேர் பண்றது, அதை பத்தி இருக்கு. ரெஜிஸ்ட்ரேஷன் அதை பத்தி இருக்கு. இது வந்து எதை பத்தி இருக்கு, எலெக்ஷன், குவாலிஃபிகேஷன், டிஸ்குவாலிஃபிகேஷன் அதை பத்தி என்ன. ஸோ எலக்ட்ரல் ரோல் வந்து ப்ரிப்பரேஷன் அண்ட் ரிவிஷன். இது வந்து யூஸ் ஆஃப் ரோல் ஃபார் கண்டக்டிங் எலெக்ஷன். ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க, அது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து இது பாருங்க. டிஃபைன்ஸ் குவாலிஃபிகேஷன் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன். இது வந்து டிஃபைன்ஸ் ஹூ கேன் கண்டக்ட் த எலெக்ஷன். ரெஜிஸ்டர் பண்றதுக்கு எந்த மாதிரியான குவாலிஃபிகேஷன், இது வந்துட்டு என்ன சொல்லுது, கண்டெஸ்ட் பண்றதுக்கு எந்த மாதிரியான குவாலிஃபிகேஷன். ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க, வாங்கி அதை வெரிஃபை பண்ணுவாங்க. ஆர் யூ கெட்டிங் த பாயிண்ட்? அடுத்து பாருங்க, டிஸ்குவாலிஃபிகேஷன் லிமிடெட் மெயின்லி ஆன் த கிரவுண்ட் ஆஃப் நான் சிட்டிசன்ஷிப் அண்ட் அன்சவுண்ட் மைண்ட். இது வந்து எக்ஸஸ், என்னன்னா கன்விக்ஷன், கரப்ஷன், ஃபெயிலியர் டு லார்ஜ் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து டிஸ்குவாலிஃபிகேஷனுக்கு கிரவுண்டா இருக்கு இந்த இடத்துல. இந்த இடத்துல வந்துட்டு ப்ரீ எலெக்ஷன் ஸ்டேஜ், இது டியூரிங் த எலெக்ஷன் அண்ட் போஸ்ட் எலெக்ஷன் ஸ்டேஜ். பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து இதுல கவர் ஆக மாட்டாங்க. இதுல வந்து ரெஜிஸ்ட்ரேஷன், ரெகுலேஷன்ஸ் அதெல்லாமே வந்து கவர் ஆகும். அப்படி இருக்கும்போது தான் இதுதான் டிஃபரன்ஸ். இந்த மாதிரி ஒரு சார்ட் மாதிரி போட்டுட்டு இங்கேயும் நீங்க பிரிச்சு எழுதிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு இது மட்டும்தான் எழுதணுங்கிற அவசியம் கிடையாது. உங்களுக்கு என்னென்ன தோணுதோ, நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு என்னென்ன டிஃபரன்சஸ் தெரியுதோ தோணுதோ அதை நீங்க இப்படி பிரிச்சு எழுதிடலாம். அது கெட்டிங் த பாயிண்ட். ஸோ இதோட வந்துட்டு ஆன்சரை வந்து கன்க்ளூட் பண்ணிடுங்க.
ஸோ என்ன எப்படி கன்க்ளூட் பண்ணுவீங்கன்னா 1950 வந்து ஃபவுண்டேஷன் ஆஃப் தி எலக்ட்ரல் சிஸ்டம் அண்ட் இது வந்து எலக்ட்ரல் ப்ராசஸ். அது வந்து சிஸ்டத்துக்கான ஃபவுண்டேஷன், இது வந்து ப்ராசஸ்க்கான ஃபவுண்டேஷன் அப்படின்னு எழுதி கன்க்ளூட் பண்ணி அடுத்தது பாருங்க 3 பாடிஸை பற்றி பேசுகிறாங்க. என்னென்ன பேசுகிறாங்க? ஸ்டாட்யூட்டரி பாடினா என்ன, ரெகுலேட்டரி பாடினா என்ன, குவாசி ஜுடிஷியல் பாடினா என்ன. இந்த 3மே உங்கள் சிலபஸில் இருக்கு. 3மே இப்படி 3 வேர்டு தனி அடுத்தடுத்து இருக்கும். குவாசி ரெகுலேட்டரி பாடி, ஸ்டாட்யூட்டரி பாடி அண்ட் குவாசி ஜுடிஷியரி பாடி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி இருக்க போகும்போது வித் சப்ஸ்டான்ஷியல் எக்ஸாம்பிள், ஒரு எக்ஸாம்பிள் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இது சிம்பிளான ஆன்சர் தான். இது எப்படி ஆன்சர் பண்ணுவீங்க? ஹவ் வில் யூ ஆன்சர் இட்? கன்க்ளூட் பண்ணிடு, அவ்வளோதான். சரிங்களா? ஈஸி தான் அந்த கொஸ்டின் எழுதுறது. ஃபஸ்ட்டு ஒரு இன்ட்ரோ கொடுக்கணும். அதுக்கப்புறமா வாட் இஸ் ஸ்டாட்யூட்டரி பாடி, வாட் இஸ் ரெகுலேட்டரி பாடி, வாட் இஸ் குவாசி ஜுடிஷியல் பாடி, 3க்குமே எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துட்டு அது ஏன் வந்து ஸ்டாட்யூட்டரி, அது ஏன் வந்து ரெகுலேட்டரி, அது வந்து ஏன் குவாசி ஜுடிஷியல் அப்படிங்கிறது ஆன்சர் பண்ணிட்டு கன்க்ளூட் பண்ணிங்கன்னா அந்த ஆன்சர் முடிச்சிடும். அவ்வளோதான். பார்க்க போகும்போது தான் கொஞ்சம் டிஃபிகல்ட் கொஸ்டின் மாதிரி இருக்கும், பட் இட்ஸ் அண்ட் சிம்பிள் கொஸ்டின். தெரியல, உங்களுக்கு ஈஸியாக இருந்திருக்கலாம். எனக்கு பார்க்க போகும்போது கொஞ்சம் டிஸ்டிங்விஷ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால அந்த டிஸ்டிங்விஷன் எப்படி அது டிஸ்டிங்விஷ் ஆகுதுங்கிறதும் எழுதணும். ஹவ் தே ஆர் டிஃபரெண்ட் அப்படிங்கிறதும் நீங்கள் கடைசி ஒரு டேபிள் போட்டு எழுதணும். ஃபர்ஸ்ட் பாருங்க, ஸ்டாட்யூட்டரி பாடினா a body which is been established through a statute, that is why it is called a statutory body. அப்படின்னா அர்த்தம் through an act of parliament or state legislative assembly. எக்ஸாம்பிள் என்ன கொடுப்பீங்க? நிறைய கொடுக்கும். சரிங்களா? இங்கே பாருங்க, நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன். ஸோ இதெல்லாமே வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாட்யூட்டரி பாடி கேம் த்ரூ தி ஸ்டாட்யூட். சரிங்களா? ஸோ நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்ட் இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறதுனால இட் கம்ஸ் த்ரூ. எலெக்ஷன் கமிஷன் வந்து ரெப்ரஸன்டேட்டிவ் பீப்புள் ஆக்டில் வரும்ல. எலெக்ஷன் கமிஷனர் அது வந்து கான்ஸ்டியூஷனல் போஸ்ட். எலெக்ஷன் கமிஷன் வந்து ஸ்டாட்யூட்டரி தான். எழுதமான எழுதலாம் நீங்கள். யூ கேன் ரைட் எனிதிங் யூ வாண்ட். அது கெட்டிங் த பாயிண்ட். அதுக்கடுத்து வந்து ரெகுலேட்டரி பாடி. ரெகுலேட்டரி பாடியோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு ரெகுலேட் அ பர்டிகுலர் செக்டார். மானிட்டரி செக்டார்னா ஆர்பிஐ இருக்கும், ஸ்டாக் மார்க்கெட்டாக இருந்துச்சுன்னா செபி இருக்கும், ட்ராய் இருக்குது. அதே மாதிரி ட்ராய் இஸ் ஃபார் டெலிஃபோன் ரெகுலேட்டரி, டெலிகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. அதே மாதிரி இன்சூரன்ஸ் ஐஆர்டிஏ இருக்குது. ஸோ இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. ஸோ எது வேணாலும் நீங்கள் எக்ஸாம்பிளாக கொடுத்துட்டு அவங்களோட ஃபங்க்ஷன் வந்து என்ன அப்படின்னு சொல்லி எழுதிட்டு யூ ஹவ் டு ஃபைண்ட் இட். அடுத்தது பாருங்கள், குவாசி ஜுடிஷியல் பாடியில் குவாசி ஜுடிஷியல் பாடினா என்ன அர்த்தம்? வாட் டு யூ அண்டர்ஸ்டாண்ட் வித் த டேர்ம் குவாசி ஜுடிஷியல்? அது ரெண்டுமே ஈஸியாக எழுதிடலாம். இது எழுதும் போது எப்படி எழுதுவீங்க? வாட் இஸ் குவாசி ஜுடிஷியல்? அது வந்து நீங்கள் வந்து வெறும் ஒரு ட்ரிபியூனல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த மாதிரி வரும். அது வந்து சில ட்ரிபியூனல்ஸ் தான் நேச்சுரல் ஜஸ்டிஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. எல்லா ட்ரிபியூனலும் நேச்சுரல் ஜஸ்டிஸ் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. சரிங்களா? இப்போ நீங்கள் இது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஏஆர்சி எடுத்துக்கிட்டீங்க, ஏஆர்சியில் அது பேர் என்ன, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆர்டிகிள் 323 எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், 323A எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்களாம் வந்துட்டு தே வில் ஃபாலோ நேச்சுரல் ஜஸ்டிஸ் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. தே ஹாவ் டு ஃபாலோ சர்டன் ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ். அவங்க ஃபாலோ பண்ணி தான் ஆகும். நீங்கள் வந்து நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா தே வில் ஃபாலோ நேச்சுரல் ஜஸ்டிஸ். ஸோ அப்படி இருக்க போகும்போது இவங்களோட டிஃப்ரென்ஸ் கிளியராக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே ஆர், அவங்களோட வேலை என்ன இருக்குன்னா ஜுடிஷியல் ப்ரொனவுன்ஸ்மெண்ட்டாக தான் இருக்கும். தே ஹாவ் டு ப்ரொனவுன்ஸ் அ ஜட்ஜ்மெண்ட், பட் தே வில் நாட் பி ஜட்ஜஸ். ப்ராப்பராக அவங்க என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க, ஜட்ஜுக்கு படிச்சுட்டு வந்திருக்க மாட்டாங்க. தே வுட் பி நாட் அ பார்ட் ஆஃப் ஜுடிஷியல், ரேதர் தே வில் பி ப்ரொனவுன்சிங் ஜட்ஜ்மெண்ட். ஸோ அப்படி இருக்க போகும்போது அந்த மாதிரியான பாடி தான் வந்துட்டு நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவாசி ஜுடிஷியல் பாடி அப்படின்னு சொல்லி. சரிங்களா? ஸோ அப்படி இருக்க போகும்போது என்ன, பாடிஸ் தட் ஹேவ் பவர் சிமிலர் டு கோர்ட் பட் நாட் அ பார்ட் ஆஃப் ரெகுலர் ஜுடிஷியல். சிமிலராக இருக்கும் பட் ஆனால் நாட் அ பார்ட் ஆஃப் ஜுடிஷியரி. தி ப்ரொனவுன்ஸ் ஜட்ஜ்மெண்ட்ஸ். பட் அங்கே இருக்கக்கூடிய ஆட்கள் யாராக இருப்பாங்க, தேர் அட்ஜுடிகேட்டிங் டிஸ்பியூட்ஸ், இம்போஸ் பெனால்ட்டி எல்லாமே பண்ண முடியும். ஆனால் ஸ்பெசிஃபிக் ஏரியாவில் பண்ணலாம். பட் திங் இஸ் தட் த பீப்புள் ஹூ ஆர் கிவிங் த ஜட்ஜ்மெண்ட் வுட் பி பீப்புள் ஹூ ஆர் நாட் ஜுடிஷியல். அதில் பார்ட்டாக இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும் போது அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவாசி ஜுடிஷியல் பாடிஸ். எக்ஸாம்பிள் வந்து கிரீன் ட்ரிபியூனல், காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, அதுக்கப்புறம் சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல் கேட், இதெல்லாமே வந்துட்டு உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிள்ஸ். சரிங்களா? அது 3க்கு என்ன டிஃபரன்சஸ் அப்படின்னு பாருங்க. ஸோ
இது வந்து ஆக்ட் ஆஃப் பார்லிமெண்ட் மூலியமா வருது. இது வந்து ஸ்டாட்யூட்டரி ஆக்ட் மூலியமா வந்தாலுமே ஸ்பெசிஃபிக்காக எதுக்கு இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ரெகுலேஷனுக்காக இருக்கும். இதுவுமே இட் கம்ஸ் த்ரூ ஆக்ட் தான், பட் இட் கம்ஸ் ஆர்பிஐனா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 அந்த மாதிரி தான் வரும். பட் ஸ்டில் இட் இஸ் ஃபார் ஸ்பெசிஃபிக்லி ஃபார் ரெகுலேஷன். இது வந்துட்டு இதுவும் ஸ்டாட்யூட்டரி ஆக்டாக வரும். பட் ஆனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டெலிகேட்டட் லெஜிஸ்லேஷன் ஆர் எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் மூலியமாகவும் வரலாம். டெலிகேட்டட் லெஜிஸ்லேஷன் என்ன? வாட் இஸ் டெலிகேட்டட் லெஜிஸ்லேஷன் என்னன்னு போய் பாருங்க. என்னங்க சொல்லுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லா மேக்கிங் யாரோட பவர்? ஹூஸ் பவர் இட் இஸ்? எக்ஸிக்யூட் எக்ஸ்க்ளூசிவ்லி லெஜிஸ்லேச்சரோட பவர். சரிங்களா? எக்ஸிக்யூட்டிவ்ஸ்க்கு லா மேக் பண்ற பவர் இருக்கா? சில நேரமா கொடுக்கலாம், சில நேரங்களில் கொடுக்க முடியும். யார் கொடுக்கலாம்? லெஜிஸ்லேச்சர் கேன் டெலிகேட் த பவர் ஆஃப் மேக்கிங் லெஜிஸ்லேஷன் டு த எக்ஸிக்யூட்டிவ்ஸ் அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம். அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், டெலிகேட்டட் லெஜிஸ்லேஷன் அப்படின்னு. சரிங்களா? அப்படி இருக்க போகும்போது தட் இஸ் வாட் வி கால் இட் அஸ் டெலிகேட்டட் லெஜிஸ்லேச்சர். சரிங்களா? அது பாருங்க, பிரைமரி லோ என்னன்னா கவர்னன்ஸ், வெல்ஃபேர் அண்ட் ஓவர் சைட். இதோடது என்னன்னா சூப்பர்விஷன் அண்ட் ரெகுலேஷன். இது வந்து அட்ஜுடிகேஷன். இதுதான் டிஃபரன்சஸ். நேச்சர் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அண்ட் அட்வைசரி, ரெகுலேட்டரி அண்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட், ஜுடிஷியல் அண்ட் அட்ஜுடிகேட்டிங். இதுதான் டிஃபரன்சஸ். இது நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணது தான். இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் சொல்லியிருக்கோம். நேஷனல் ஹியூமன் ரைட் கமிஷன், சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன், எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, இதெல்லாமே எக்ஸாம்பிள்ஸ். இதில் வந்து செபி, ட்ராய், ஐஆர்டிஏ, இதில் வந்துட்டு என்ஜிடிஸ். இந்த மாதிரி ஒரு சின்ன டேபிள் மாதிரி போட்டு முடிச்சிட்டிங்கன்னா, ஏன்னா டிஸ்டிங்விஷ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ மூணுமே தனித்தனியாக நீங்கள் எழுதிட்டு டிஸ்டிங்விஷ் பண்ணிட்டீங்க. அப்படி பண்ண போகும்போது யூல் ஹேவ் ஹோலிஸ்டிக் ஆன்சர். இதுக்கு வந்து அவுட் ஆஃப் 15 வந்து யூல் கெட் அரௌண்ட் 9, 8, 9. இதை ஒன்றால் ஃபுல்லாக எழுத முடிச்சுன்னா இஃப் யூ கேன் புல் இட் அப் ஆல் த பாயிண்ட்ஸ் யூ கேன் ஆக்சுவலி கெட் தட் மச். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். நீங்கள் கேட்ட கொஸ்டின் டவுட் வந்து கரெக்ட் தான். எலெக்ஷன் கமிஷன் வந்துட்டு ரெண்டு இடத்துலையுமே இருக்கும். கான்ஸ்டிடியூஷன்லையும் அதுக்கு வந்து ஆர்டிகல்ஸ் இருக்கு, ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் பீப்புள் ஆக்ட்லையுமே இருக்கு. சரிங்களா? ஸோ அப்படி இருக்க போகும்போது இது கான்ஸ்டியூஷனல் பாடின்னு தான் சொல்லணும். இட் கேனாட் பி கால்ட் அண்டர் ஸ்டாட்யூட்டரி அத்தாரிட்டி. சரிங்களா? அப்படி கூப்பிடாதீங்க. பட் அது வந்து இன்னும் டெக்னிக்கலாக போனீங்கன்னா அதை நான் புரிய வைக்கலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, கான்ஸ்டியூஷனே ஒரு ஸ்டாட்யூட் தான். கான்ஸ்டியூஷன் இட் செல்ஃப் இஸ் அ ஸ்டாட்யூட். அப்படி இருக்கும்போது இட் கேன் பி கால்ட் அஸ் அ ஸ்டாட்யூட்டரி பாடி. பட் அது பண்ணி கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. ஸோ டோன்ட் கிவ் திஸ் அஸ் அன் எக்ஸாம்பிள். ஸோ திஸ் கேனாட் பி கிவன் எக்ஸாம்பிள். மித்த ரெண்டுமே எக்ஸாம்பிளாக எடுத்து. சரிங்க? அடுத்து பாருங்க, கிரிட்டிக்கலி எக்ஸாமின் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பாலிசி டிசைன். ரெண்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. டிசைனை பற்றி கேட்டிருக்காங்க, இம்ப்ளிமெண்டேஷனை பற்றி கேட்டிருக்காங்க. என்ஷூரிங் இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட். ஸோ ஹவு த பாலிசி ஹஸ் டு பி டிசைன்ட். ஒரு பாலிசி டிசைனுக்கு என்ன ரோல் இருக்கு எதுல? இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட்ல. அதே மாதிரி அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுல என்ன ரோல் இருக்கு எதுல? இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட்ல. அப்ப ஆன்சர் எப்படி இருக்கணும்? இன்ட்ரோடக்ஷன் எதை பத்தி எழுதுவீங்க? வாட் டு யூ அண்டர்ஸ்டாண்ட் பை இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட்? அதுதான் இன்ட்ரோடக்ஷன்ல இருக்கணும். வாட் டு யூ அண்டர்ஸ்டாண்ட் பை இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட் அண்ட் ஹவு வி மேக் ஷூர் தட் அ ப்ராப்பர் பாலிசி டிசைன் அண்ட் ப்ராப்பர் பாலிசி இம்ப்ளிமெண்டேஷன் என்ஷூர்ஸ் இட். That is what it's there in the introduction. பாருங்க, inclusive development refers to growth that benefits all sections of the society. அதாவது distributive growth, particularly marginalized and vulnerable. அப்படி இருக்க போகும்போது design and implementation plays a very important role in making sure that the inclusive growth is been attained. So அப்படி இருக்க போகும்போது this is fine. Next வந்து என்னன்னு பாருங்க, பாலிசி டிசைன் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பாலிசியை எவ்வளோ நல்லா டிசைன் பண்ணுறீங்களோ அவ்வளோ நல்லா நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஸோ ஹவு குட் யூ ஆர் கோயிங் டு டிசைன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, கிளாரிட்டி ஆஃப் அப்ஜெக்டிவ் கிடைக்கும். இஃப் யூ ஹேவ் அ ப்ராப்பர் பாலிசி டிசைன், வாட் யூ வில் ஹேவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ ஹேவ் அ ப்ராப்பர் கிளாரிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு த ஆப்ஜெக்டிவ். ஒரு ஆர்கனைசேஷன்னா என்ன? வாட் இஸ் அன் ஆர்கனைசேஷன்? வாட் இஸ் ஆர்கனைசேஷன்? வாட் இஸ் அட்மினிஸ்ட்ரேஷன்? அட்மினிஸ்ட்ரேஷன்னா என்ன? ஆர்கனைசேஷன்னா என்ன?
ஒரு ஆர்கனைசேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டூ திங்ஸ் ஹஸ் டு பி தேர். எவ்ரிதிங் கம்ஸ் அண்டர் த கான்செப்ட் கால்ட் அஸ் ஆர்கனைசேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த இன்ஸ்டிடியூஷன் இஸ் அன் ஆர்கனைசேஷன். ஸோ அப்படி இருக்க போகும்போது இதில் ரெண்டு விஷயம் காமனாக இருக்கும். ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்டிவ். ஸோ வி ஹாவ் அன் காமன் ஆப்ஜெக்டிவ். தென் if we don't have a common objective, we cannot call this particular entity as a common organization. ஆர்கனைசேஷனை கூப்பிட முடியாது. உங்களோட ஆப்ஜெக்டிவ் ஒன்று தான், என்னோட ஆப்ஜெக்டிவ் ஒன்று தான், எல்லாத்தோட ஆப்ஜெக்டிவுமே ஒன்று தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா you have to clear the examination. So we have a common objective and we are different people coming together with a common objective, working towards a common objective is what we call it as organization. So any organization to be successful, you should have a common objective. சரிங்களா? அது எப்படி நீங்க செட்டப் பண்ணுவீங்க? த்ரூ ப்ராப்பர் பாலிசி. பாலிசி மேக்கிங் அப்படிங்கிறது கவர்னன்ஸ்ல உங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான யூனிட் இல்லையா? ஸோ அப்படி இருக்க போகும்போது யூ ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் பாலிசி மேக்கிங். ஸோ யூ ஹவ் டு மேக் பாலிசி அண்ட் யூ ஹவ் டு இம்ப்ளிமெண்ட் தம் இட் அ ப்ராப்பர் வே. ஸோ அப்படி இருக்க போகும்போது நெக்ஸ்ட் பாருங்க, யாரை டார்கெட் பண்ண போறோம் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு ப்ராப்பர் பாலிசி மேக்கிங் மூலியமா தான் வந்துட்டு யூ கேன் ஆக்சுவலி ஃபைண்ட் இட் அவுட். இதுல வந்துட்டு ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்று என்னன்னா இன்க்ளூஷன் எரர், எக்ஸ்க்ளூஷன் எரர் அப்படின்னு சொல்லுவோம். இன்க்ளூஷன் எரர்னா என்ன, எக்ஸ்க்ளூஷன் எரர்னா என்ன? என்னங்க? கரெக்ட் தான் நீங்கள் சொன்னது. பட் இன்க்ளூஷன் எரர்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்கீம் இருக்குது அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். இப்போ ஸ்கீம் வந்து யாருக்காக இருக்குன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இஃப் யூ டோன்ட் ஆட் த எலிஜிபிள் ஸ்டூடெண்ட்ஸ் இன் டு தட் பர்டிகுலர் ஸ்கீம், இன்க்ளூட் பண்ணுறதுல எரர் பண்ணிட்டீங்களா? ஸோ தட் வி கால் இட் அஸ் இன்க்ளூசிவ் எரர். வி ஆர் நாட் இன்க்ளூடிங் த பீப்புள் ஹூ ஆர் இன்டென்டட் டு பி இன்க்ளூடட். கரெக்டா? எக்ஸ்க்ளூஷன் எரர்னா என்ன? யாரெல்லாம் வெளியே எடுக்கணுமோ அவங்கள எடுக்காம இருக்கிறது எக்ஸ்க்ளூஷன் எரர். People who are not eligible getting the particular benefits of the schemes are called as exclusion error. புரியுதுங்களா? ஸோ அப்படி இருக்க போகும்போது எக்ஸ்க்ளூஷன் எரர் அப்படிங்கிறது வருது. ஸோ அந்த தவிர்க்கிறதுக்கு நம்மளுக்கு என்ன நடக்கணும்? we need proper policy making, then only the exclusion error can be averted and inclusion error can be averted. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன்ஸ்டிடியூஷனல் ஃப்ரேம்வொர்க். யாருக்கு என்ன கடமை, யாருக்கு என்னென்ன பொறுப்பு அப்படிங்கிறது வந்து எந்த இடத்துல கொடுக்கப்படுது? டிசைன்ல தான் கொடுக்குது. சரிங்களா? அடுத்தது பாருங்க ரிசோர்ஸ் அலோகேஷன். ஸோ அகெயின் பொருட்களை வந்து எதுக்கு எவ்வளோ நம்ம அலோகேட் பண்ண போறோம், எது இமீடியட்டா தேவை, எது வந்து லேட்டரா பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்குமே டிசைன் தான், பாலிசி டிசைன் தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கு. அடுத்ததுக்கு அப்புறமா வந்துட்டு என்ன கன்வர்ஜென்ஸ் அகைன் அக்ராஸ் தி செக்டார். அப்படி இருக்க போகும்போது நம்ம செக்டார் இன்ட்ரா செக்டார்லாம் நம்ம வந்து எதையுமே இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. இன்டர் செக்டார்ல தான் நம்ம என்ன பண்ண முடியும்? இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். அக்ரிகல்ச்சர் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீர்ப்பாசனம் வேணும், அப்போ ஜல் சக்தி வருவாங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் வருவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பொருட்களை விற்கணும். ஸோ அக்ரிகல்ச்சரல் ப்ராக்டிஸ், அக்ரிகல்ச்சர் நம்ம வந்து வெல்ஃபேர் கொண்டு வரணும் அப்படிங்கும்போது மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் வருவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நிறையா டிபார்ட்மெண்ட்ஸ், நிறைய மினிஸ்ட்ரிஸ் சேர்ந்து தான் ஒரு ஸ்கீம்ஸையோ இல்லை ஏதோ ஒரு பாலிசியோ இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். அப்படி இருக்க போகும்போது இந்த இடத்துல நிறைய பேர்கள் உள்ள வராங்க அப்படிங்கும்போது கோஆர்டினேஷன் கொண்டு வரணும்னா வி ஷுட் ஹேவ் அ ப்ராப்பர் பிளானிங். சரிங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது கன்வர்ஜென்ஸ் அக்ராஸ் த செக்டார் இதெல்லாமே வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பாலிசி மேக்கிங். இம்ப்ளிமெண்டேஷன்ல என்ன இம்பார்ட்டன்ஸ் பாருங்க, கடைசி மைல் வரைக்கும் டெலிவரி பண்ணணும்னா யூ ஷுட் ஹேவ் ப்ராப்பர் இம்ப்ளிமெண்டேஷன். சரி, பிளான்லாம் நல்லா போட்டாங்க, கடைசியில் அது யாருக்காக போட்டிருக்காங்க? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உஜ்வாலா யோஜனான்னு போடுறாங்க. உஜ்வாலா யோஜனா எதுக்கு? சிலிண்டர்ஸ் வந்து எல்லா வீட்டுக்கும் கொடுக்கணும். ஏன் கொடுக்கணும்? ஏன் அப்படின்னா விமன் வந்து கட்டையை எரிக்கிறனால, ஃபயர்வுட் எரிக்கிறனால அவங்களுக்கு நிறைய ரெஸ்பிரேஷனல் இஷ்யூஸ் வருது. இண்டோர் பொல்யூஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகிற காரணத்தினால we are replacing that with the gas cylinders. ஸோ அப்படி இருக்க போகும்போது யாருக்காக இந்த ஸ்கீம் கொண்டு வரப்படுது? புவர் வல்னரபிள் விமன், கிராமத்தில் இருக்கக்கூடிய அவங்களுக்கு எப்படி இந்த இன்ஃபர்மேஷன் போய் சேரும்? who will take it to them? executives. ஸோ அப்படி இருக்க போகும்போது a proper implementation, policy making alone won't be sufficient, rather policy implementation is all the more important in order to make sure that the service is been delivered to the last mile. சரிங்களா? அடுத்தது பாருங்க கெப்பாசிட்டி ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீக் லோக்கல் கவர்னன்ஸ் மாதிரியான விஷயங்கள் இருந்துச்சு அப்படிங்க போகும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we cannot or we will not be able to deliver the services, rather we need a very strong
institutional infrastructure in order to make sure that all the deliverables are properly delivered. சரிங்களா? அதுக்கு அடுத்தது வந்து பாருங்க transparency and accountability. So we need to bring transparency and accountability. Transparency என்ன accountability இல்லைன்னு இன்னொரு கொஸ்டின் இருக்கு, அதில் நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கப்புறமா பாருங்க monitoring and feedback loops. ஸோ அப்படி இருக்க போகும்போது சில சிஸ்டம்ஸ் கொண்டு வரோம். So we are bringing in certain systems in order to make sure that all the loops have been cemented. அதுக்கு அடுத்தது வந்துட்டு கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷன் கொண்டு வரும். ஸோ இதெல்லாமே கொண்டு வர போகும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட்ல வந்துட்டு இம்ப்ளிமெண்டேஷனோட இம்பார்ட்டன்ஸ் வந்து இந்த இடத்துல எல்லாம் இருக்கு. ஸோ வி ஹேவ் டு பிரிங் ஆல் தீஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ் ஸோ தட் த பர்பஸ் ஆஃப் த பிளான் கேன் பி ஃபுல்ஃபில். ஒரு பிளானோட பர்பஸ் ஃபுல்ஃபில் பண்ணணும்னா பாலிசி இம்ப்ளிமெண்டேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இட்ஸ் நாட் சஃபிஷியன்ட் தட் வி ஆர் ஜஸ்ட் மேக்கிங் பிளான், ராதர் வி ஹேவ் டு இம்ப்ளிமெண்ட் தம் ஆல்சோ. ஸோ இதெல்லாம் தான் நீங்கள் எழுதணும். சேலஞ்சஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவர் ஆம்பிஷியஸ் டார்கெட். சில டைமில் என்ன ஆகும், பாலிசி மேக்கிங் ஆம்பிஷியஸாக பண்ணி நம்மளால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமான்னு பார்க்காம விட்டுருவாங்க நிறைய இடங்களில். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீக்கேஜ் அண்ட் கரப்ஷன். ஒன் சைஸ் ஃபிட்ஸ் ஆல் அப்ரோச். எல்லா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நேஷனல் எஜுகேஷனல் பாலிசி கொண்டு வராங்க, தட் வில் நாட் ஃபிட் டு ஆல் த ஸ்டேட்ஸ். சில ஸ்டேட்ஸுக்கு அது மேபி ஆப்ளிகபிள் ஆகலாம், சில ஸ்டேட்ஸுக்கு அது ஆப்ளிகபிள் ஆகாமல் போயிடலாம். அதுக்கப்புறமா இந்த என்னென்னா பொலிட்டிக்கல் பாப்புலிசம். அப்படின்னா என்னென்னா சில நேரங்களில் வந்துட்டு மக்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக நிறைய பாலிசிஸ் மேக் பண்ணுவாங்க, அது நிஜமாலுமே தேவைப்படாது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஓட்டு வாங்குறதுக்காக நிறைய பாலிசிஸ் வந்து கொண்டு வருவாங்க. ஸோ இதையுமே எப்படி நம்ம பின் பாயிண்ட் பண்ணி காட்ட முடியாது. பட் ஸ்டில் there are certain policies as we all know that it's been brought for political population, not exactly needed for the people. அதோட முக்கியமான பாலிசிஸ் நிறைய தேவைப்படும், அப்படி கொண்டு வருவாங்க. ஸோ அதெல்லாமே வந்து சேலஞ்சஸ். அதுக்கப்புறமா வந்துட்டு கன்க்ளூட் பண்ணிடுங்க. எப்படி கன்க்ளூட் பண்ணுங்கன்னா டிசைன் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் both are the two sides of the same coin. It's very important that proper design என்ன சொல்றேன்னா ஒரு implementable design has to be made, at the same time it has to be implemented with proper efficiency so that the welfare of the people can be அப்படின்னு சொல்லி முடிச்சோம். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. Development is not merely government function but multi stake holders process. இது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குட் கவர்னன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கரெக்டா? இது வந்து என்ன சொல்லுவாங்க, குட் கவர்னன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அப்படி இருக்க போகும்போது வாட் ஹியர் வி ஆர் ஸ்பீக்கிங் அபவுட் அப்படிங்கும்போது ப்ரெசன்ட் டேல இருக்கக்கூடிய ரிக்வயர்மெண்ட் ஆஃப் த சொசைட்டி இஸ் ஸோ காம்ப்ளெக்ஸ் தட் கவர்மெண்ட் அலோன் cannot contribute to the development of the society. Rather, there are other stakeholders who has to be get involved in the developmental process so that a complete welfare can be achieved. அப்படிங்கறத क्वेश्चन. அப்ப யாரெல்லாம் other stakeholders? வேற யாரெல்லாம் இருப்பாங்க? கவர்மெண்ட் வந்து ஒரு ஸ்டேக் ஹோல்டர். ஓகே ஓகே. மார்க்கெட்னா சிவில் சொசைட்டி இஸ் another ஸ்டேக் ஹோல்டர். வேற இன்னொருத்தங்க யாரு? இப்போ சிஎஸ்ஆர்லாம் யார் கொடுக்குறாங்க? கார்பரேட்ஸ் கொடுக்குறாங்க. இருக்கும்போது பிரைவேட் ஆல்சோ ஹேஸ் டு பி சர்வீஸ். நிறைய சர்வீஸ் டெலிவரிலாம் பிரைவேட் பண்ணுறாங்களா? நிறைய இப்போ ஆயுஷ்மான் பாரத் மாதிரியான ஸ்கீம்ஸ் எல்லாமே வந்து நிறைய பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸில் உங்களுக்கு இருக்கா? ஸோ அப்படி இருக்கும்போது சர்வீஸ் டெலிவரி பிஹாஃப் ஆஃப் கவர்மெண்ட் ஆல்சோ இஸ் பின் டன் த்ரூ பிரைவேட். அப்படி இருக்கும்போது பிரைவேட் ஆல்சோ கம்ஸ் இன் டு பிக்சர். அப்போ கவர்மெண்ட் மட்டும் பண்ண மாட்டாங்க, ரேதர் யார் பண்ணுவாங்க? சிவில் சொசைட்டி அண்ட் பிரைவேட். This private also includes the citizens. Citizens participation is also, it's very important அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. And this is what the overall idea of this particular question is. யார் யாரெல்லாம் இன்வால்வ் பண்ணணும், எப்படிலாம் இது பண்ணலாம் அப்படிங்கிறதான் கொஸ்டின். கிரிட்டிக்கலி எக்ஸாமின் பண்ணுறாங்க. ஸோ ஆன்சர் என்ன எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன் டெவலப்மெண்ட் வந்து மல்டி ஸ்டேக் ஹோல்டராக இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் ஃபர்ஸ்ட் எழுதணும். வை இட் ஹேஸ் டு பி மல்டி ஸ்டேக் ஹோல்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்ல சில லிமிடேஷன்ஸ் இருக்கு. கவர்மெண்ட்ல வந்து சில லிமிடேஷன்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பியூரோக்ராட்டிக் டிலே, லிமிடெட் ரிசோர்ஸ், வீக் லாஸ்ட் மைல் டெலிவரி. சரிங்களா? இப்போ பிடிஎஸ் சிஸ்டம்லாம் பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணுதுன்னு சொல்றாங்க. அப்போ அப்படியா இருக்கு? நீங்கள் போனீங்கன்னா எல்லா டைமும் சக்கரை கிடைச்சிருதா என்ன, கோதுமை கிடைச்சிருதா என்ன? அது கெட்டிங் த பாயிண்ட். ஸோ அவங்க கிட்ட ஒரு ப்ராப்பரான எஃபிஷியன்டான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்னுமே இல்லை. அதே மாதிரி பியூரோக்ராட்டிக் டிலேஸ் இருக்கு, லிமிடெட் ரிசோர்ஸ் தான் அவங்க கையில் இருக்கு. அதாவது பீப்புளை பற்றி பேசுறாங்க, அவங்களோட மேன் பவரை பற்றி பேசுறாங்க. சரிங்களா? கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் எல்லாமே சில ஆல்ரெடி ஆக்கியபைடாக இருக்காங்க. ஸோ வி கேனாட் புட் மோர் ஸ்ட்ரெஸ் அப்பான் தெம். ஸோ தே ஹேவ் லிமிடெட் மேன் ரிசோர்ஸ், லிமிடெட் ஹியூமன் ரிசோர்ஸ். ஸோ அப்படி இருக்க போகும்போது சிவில் சொசைட்டியோட இன்ஃப்ளூயன்சஸ் வேணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிரதம் வந்து ஏசர் ரிப்போர்ட்லாம் கொடுக்குறாங்க இல்லையா? 5 வயசு
அஞ்சாவது படிக்கிற பையனுக்கு ரெண்டாவது படிக்கக்கூடிய ஒரு வேர்டையே படிக்க முடியல. தட் இஸ் வாட் த எஜுகேஷன் சிஸ்டம் இன் இந்தியா. அந்த மாதிரியான ரிப்போர்ட்ஸ்லாம் கொடுக்குறாங்களா, ஏசர் ரிப்போர்ட்லாம் சொல்கிறோம் இல்லையா. அந்த மாதிரி சிவில் சொசைட்டியில் இப்போ சேவா அப்படிங்கிறது வந்துட்டு உமன் எம்பவர்மெண்ட் இந்த மாதிரியான விஷயங்களில் இட் ஹாஸ் டு ஒர்க் பிகாஸ் கவர்மெண்ட் இஸ் ஹேவிங் இட்ஸ் ஓன் லிமிடேஷன். அதுக்கப்புறம் செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் சரிங்களா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து குடும்பஸ்திரி இந்த மாதிரியான இஷ்யூஸ், அதே மாதிரி நிறைய கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி, கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸு இதெல்லாமே வந்துட்டு என்னன்னா செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் இதெல்லாமே வந்துட்டு என்ன பண்ணுதுன்னா விமனை வந்து வல்னரபிள் செக்ஷனாக இருக்கிறவங்களை வந்துட்டு அப்லிஃப்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அடுத்தது பாருங்கள் ப்ரைவேட் செக்டார் அண்ட் சிஎஸ்ஆர், ஸோ கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிற கான்செப்ட். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா டோனர்ஸ், இன்டர்நேஷ்னல் டோனர்ஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷன் சரிங்களா. வேர்ல்டு பேங்க் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் இந்த மாதிரியானவங்களாம் என்ன பண்ணுறாங்க, இந்தியாவுக்கு நிறைய லோன்ஸ் கொடுக்குறாங்க வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்க்காக. ஸோ அவங்களோட ஸ்டேக்கும் தேவைப்படுது, கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷனுமே தேவைப்படுது. ஸோ ஆல் தீஸ் பீப்புள் ஆர் த டிஃப்ரெண்ட் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் ஹூ ஆர் இன் நீட் ஆஃப் த ஹவர் இன் ஆர்டர் டு ஹேவ் அ ப்ராப்பர் டிஸ்ட்ரிபியூட்டட் டெவலப்மெண்ட் சரிங்களா. சேலஞ்சஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்கௌண்டபிலிட்டி இஷ்யூ. இவ்வளோ பேர் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, யாருக்கிட்ட போய் கேள்வி கேட்பீங்க டெவலப்மெண்ட் ஆகலைன்னா? ஆப்வியஸாக கவர்மெண்ட் கிட்ட தான் போய் கேட்போம். பட் ஸ்டில் அந்த அக்கௌண்டபிலிட்டியை எப்படி ஹோல்டு பண்ணுவீங்க? ஹவு த கவர்மெண்ட் ஹோல்ட்ஸ் ஆன் டு த அக்கௌண்டபிலிட்டி. ஒரு என்ஜிஓ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கோவிட் வேக்சினை வந்து எல்லா இடத்துக்கும் லாஸ்ட் மைலில் கொண்டு போய் போடுறதுக்கு ஒரு என்ஜிஓ வேலை பார்த்துட்டு இருக்காங்கன்னா அவங்க போடலன்னா இவங்க எப்படி கொஸ்டின் பண்ண முடியும்? அவங்களே ஃப்ரீயாக தானே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அக்கௌண்டபிலிட்டி இஷ்யூஸ் இருக்கு. அதுக்கப்புறமா கோஆர்டினேஷன் ஃபெயிலியர்ஸ் ஆகலாம். மல்டி ஸ்டேக் ஹோல்டர்ஸ் தான் ஆப்வியஸாக என்ன ஆகும், கோஆர்டினேஷன் ஃபெயிலியர் ஆகும். ஈக்விட்டி கன்சர்ன், ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரைவேட் செக்டர்லாம் சில நேரங்கள் என்ன பண்ணுவாங்க, நல்லது பண்ணுறதே எதுக்கு பண்ணுவாங்க, அவன் ப்ராஃபிட் ஓரியன்டேஷனுக்காக, நம்ம பிராண்ட் டெவலப்மெண்ட்டுக்காக பண்ணுவான். அது கெட்டிங் த பாயிண்ட். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான இஷ்யூஸ் வரும். அதுக்கப்புறம் டிபெண்டன்ஸ் ஆன் எக்ஸ்டர்னல் லைட்ஸ், லோக்கல் ப்ரையாரிட்டிஸை வந்து அது என்ன பண்ண முடியும், லோக்கல் ப்ரையாரிட்டிஸ்க்கு அது இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம கொடுக்குறவன் எதுக்கு கொடுக்குறானோ அதுக்கு தான். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா குளத்தை சுத்தம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி காசு கொடுத்தா அந்த பணத்தை நீங்கள் என்ன பண்ண முடியும், குளத்தை சுத்தம் பண்ணுறதுக்கு தான் இருக்கும். ஆனால் என்ன இருக்கும், மால் நியூட்ரிஷனில் குழந்தைங்க செத்துக்கிட்டு இருக்கும். எது ரொம்ப முக்கியம், குழந்தைகளை காப்பாற்றது தான். குழந்தை கூட அடுத்த வாரம் சுத்தம் பண்ணலாம், அடுத்த வருஷம் சுத்தம் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இருக்க போகும்போது ப்ரையாரிட்டிஸ் நம்ம பண்ண முடியாது, அவங்க எக்ஸ்டர்னல் இருந்து என்ன கொடுக்குறாங்களோ அந்த ப்ரையாரிட்டிஸை தான் நம்ம இது பண்ண முடியும். ஸோ அது வந்து ஒரு இஷ்யூ. அடுத்தது கெப்பாசிட்டி டெபிசிட். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ஜிஓ இருக்குது. இப்போ நிறைய என்ஜிஓஸில் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு படிச்சுட்டு வரவங்கள தான் சேர்த்திப்பாங்களா அந்த பர்டிகுலர் என்ஜிஓ. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்குற என்ஜிஓஸ் நிறையா இருக்குது. இப்போ அலர்ட்லாம் ஒரு என்ஜிஓ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே ட்ரெயின் கொடுக்குறவங்களாம் ப்ராப்பர்லி ட்ரெயின்டா, அவங்க எல்லாருமே சர்டிஃபைடு கோச்சா, சிபிஆர் கொடுக்குறக்கோ அதுக்கோ கிடையாது. ஸோ அப்படி இருக்க போகும்போது அந்த மாதிரி ஆட்களை தான் எடுத்துப்பேன்னு அவன் சொல்ல முடியாது, ஏன்னா அவன் சம்பளம் கொடுக்குறது கிடையாது. ஸோ யார் வந்தாலும் நம்ம என்ன பண்ணுவான், வாலண்டியர் வந்தாலே சேர்த்துப்பான். ஸோ அப்படி இருக்க போகும்போது அந்த இடத்துல என்ன ஆகும், ஸ்கில் டெபிசிட் இருக்கும் சரிங்களா. இதெல்லாமே வந்துட்டு இஷ்யூஸ் வித் ரெஸ்பெக்ட் டு மல்டி ஸ்டேக் ஹோல்டர். கவர்மெண்ட் ஹேஸ் டு டேக் கேர் ஆஃப் எவ்ரிதிங். கவர்மெண்ட் பண்ணுது அப்படிங்கும்போது வி கேன் கொஸ்டின், எனக்கு ஏன் கொடுக்கல, கவர்மெண்ட் ஸ்கூல் ஒரு ஃபெசிலிட்டி இல்லைன்னா நீங்கள் கேள்வி கேட்கலாம். ஒரு பிரைவேட் ஸ்கூலில் ஃபெசிலிட்டி இல்லைன்னு இப்போ கேட்குறீங்கன்னா என்ன பண்ணுவான்? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஃப்ரீயாக படிச்சுட்டு இருக்கீங்க இந்த பிரைவேட் ஸ்கூலில், அவன் வந்து ஒரு என்ஜிஓ பண்ணிட்டு இருக்கான். அப்போ என்ன பண்ணுவீங்க, ஏன் பாத்ரூம் சரியில்லைன்னு கேள்வி கேட்க முடியாது, அதுக்கான உரிமை உங்ககிட்ட இல்லை. ஸோ அப்படி இருக்க போகும்போது தட் இஸ் வாட் யூ ஹேவ் டு ரைட் வித் த ரெஸ்பெக்ட் டு த இஷ்யூஸ் ப்ராப்ளம்ஸ் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Suggest reforms to enhance transparency and accountability in the functioning of NGOs and donors. ஸோ இது ரீசெண்டாக இஷ்யூ ஆகிட்டு இருந்துச்சு, நிறையா என்ஜிஓஸ்லாம் பேன் பண்ணாங்க. ஸோ அப்படி இருக்க போகும்போது டிரான்ஸ்பரன்சினா என்ன, அக்கௌண்டபிலிட்டினா என்ன, வாட் இஸ் டிரான்ஸ்பரன்சி, வாட் இஸ் அக்கௌண்டபிலிட்டி? டிரான்ஸ்பரன்சினா என்ன? ஓகே, அக்கௌண்டபிலிட்டினா அப்புறம் எஸ் யூ ஆர் கரெக்ட். ஆக்சுவலி டிரான்ஸ்பரன்சினா என்ன நடக்குது அப்படிங்கிறது கிளியராக தெரியறது வந்து டிரான்ஸ்பரன்சி. கிளியராக தெரிய போகும்போது அங்கே ஏதாவது தப்பு நடக்குதுங்க போது நீங்கள் கேள்வி கேட்குறீங்கன்னா அதுக்கான பதில் வர்றது வந்து அக்கௌண்டபிலிட்டி. அப்போ டிரான்ஸ்பரன்சி இருந்தால் தான் அக்கௌண்டபிலிட்டி இருக்கும், அக்கௌண்டபிலிட்டி இருந்தால் தான் டிரான்ஸ்பரன்சி இருக்கும்னு சொல்கிறாங்க. ஆமாவா இல்லையான்னு கேட்குறேன். That is what the question. So you have to write what is transparency, you have to write what is accountability, and you have to write how they mutually reinforce each other. Accountability எப்படி transparency reinforce பண்ணுது? இப்போ ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஒரு ஆக்ட் இருக்கா? why do we put acts? acts எல்லாம் எதுக்காக நம்ம உருவாக்குறோம்?
why do we actually have acts? What is rule of law? Act எதுக்காக இருக்கு? To make sure that the people follow. If they don't follow, they will be punished. They will be held accountable. Yes or no? Motor vehicle act இருக்கு. மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட்ல என்ன சொல்றாங்க? ஹெல்மெட் போட்டுட்டு போகலன்னா ஃபைன்னு சொல்றாங்க. சரிங்களா? நீங்க ஹெல்மெட் போட்டுட்டு போகல, ஃபைன் போடுறாங்க. ஏன் ஃபைன் கட்டுறீங்க? Because there is an act which is holding you responsible, which is holding you accountable. ஆக்டே இல்ல, போலீஸ்காரர் வந்து நிறுத்தி தம்பி ஹெல்மெட் போடல காசு கொடுன்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க? அந்த மாதிரி ஒரு ஆக்டே இல்ல. லெட்ஸ் ஹைபோதெட்டிக்கலி இமேஜின் there is no act that you have to wear an helmet. பட் போலீஸ்காரர் நிறுத்தி ஹெல்மெட் போடலப்பா உன் நல்லதுக்கு தான் சொல்றேன் ஃபைன் எடு அப்படின்னு சொன்னா கொடுப்பீங்களா? So you will not give any fine. அப்படி இருக்கும்போது the acts make sure that you are being made accountable. கரெக்ட்டுங்களா? இப்போ ஒரு ஆக்டோ ஒரு ரூலோ எதுக்காக ஃப்ரேம் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அக்கௌண்டபிளாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு. அந்த ஆக்ட் யாரை அக்கௌண்டபிளாக ஹோல்டு பண்ணுது? கவர்மெண்ட்டை. சரிங்களா? they have to provide any information asked by the common citizen. கரெக்ட்டுங்களா? so they are asking for the information. Government is accountable to give the information. Now transparency is been getting established. கரெக்டா இல்லையா? அப்ப அக்கௌண்டபிலிட்டி என்ன பண்ணுது? டிரான்ஸ்பரன்சியை எஸ்டாப்ளிஷ் பண்ணுதா? அக்கௌண்டபிலிட்டி இல்ல ஆர்டின்னு ஒரு ஆக்ட் இல்ல, கவர்மெண்ட் கிட்ட போய் நீங்க கேக்குறீங்க, will he give you the information? No, he will not give you the information. So accountability makes sure that the government functions in a transparent way. Government is accountable to the people. Adana representative democracy. The executives are responsible to the parliament, in turn responsible to the people. Correct தானே? பார்லிமெண்ட்ல யார் இருக்காங்க? பீப்புள்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இருக்காங்க. இப்போ பார்லிமெண்ட்டுக்கு எக்ஸிக்யூட்டிவ்ஸ் ரெஸ்பான்சிபிளா இருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? வாட் டஸ் இட் மீன்? they are being indirectly responsible to the people. தான கான்செப்ட். அதனால தானே இங்க ரெப்ரசன்டேட்டிவ் அனுப்புறீங்க. உங்க ரெப்ரசன்டேட்டிவ்க்கு ரெஸ்பான்சிபிளா இருந்தா உங்களுக்கு ரெஸ்பான்சிபிளா இருந்த மாதிரி தானே. Are you getting the point? அப்போ இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, you are holding accountable the executives, you are holding them accountable. சரி, அவங்க பண்ற சரி தப்பு நம்மளுக்கு தெரியவே இல்லை. how can you ask them question? அவங்க என்ன தப்பு பண்றாங்க, என்ன சரியா பண்றாங்கங்கிறது உங்களுக்கு தெரியவே இல்லை, எப்படி கேள்வி கேட்பீங்க? அப்போ அக்கௌண்டபிலிட்டி இருந்தா டிரான்ஸ்பரன்சி வரும். டிரான்ஸ்பரன்சி இருந்தா தான் you can hold the people accountable. This is how what they do, they reinforce each other. So this is what the answer should be. First என்ன எழுதணும்? ஒரு introduction கொடுக்கும். Yes, accountability and transparency are two sides of the same coin. They mutually reinforce each other அப்படின்னு எழுதிட்டு எஸ் அப்படிங்கிற பாயிண்ட் ஸ்டாண்ட் பாயிண்ட் இன்ட்ரோடக்ஷன் எடுத்துட்டு வாட் இஸ் டிரான்ஸ்பரன்சின்னு எழுதுங்க. என்ன எழுதுவீங்க? டிரான்ஸ்பரன்சின்னு என்ன? ஆல் த transactions happening within a particular organization has to be open to everyone. அதுதான் வந்துட்டு transparency. Accountability என்ன? they have to be answerable to the stakeholders. government எடுத்துட்டா யார் stakeholder? நம்ம தான். we are the stakeholders in a democracy. அப்படி இருக்கும்போது they have to be answerable to the stakeholders. இதுதான் accountability. அப்ப transparency வந்து எப்படி accountability-யை enforce பண்ணுது, accountability வந்து எப்படி transparency ensure பண்ணுதுன்னு ரெண்டு எக்ஸாம்பிள் நான் கொடுத்தேன். இது ரெண்டையுமே நீங்க எழுதிட்டு கன்க்ளூட் பண்ணிட்டீங்க அப்படிங்க போகும்போது இது ஆன்சரோட வந்து கம்ப்ளீட் ஆகும். the answer gets completed. கரெக்ட்டுங்களா? என்னங்க? transparency and accountability in the function of NGOs and donors. அதுல transparency இருக்கா क्वेश्चन? நீங்க இந்த ரெண்டு क्वेश्चन வராது. கவர்னன்ஸ் ஒரு क्वेश्चन வரும். நீங்க நீங்க இதுக்கும் அது எழுதலாம், அதுக்கும் அது எழுதலாம். ஏன்னா இங்க வந்து ஒரு கன்ஃபைன்டு சிலபஸ்க்குள்ள क्वेश्चंस வரனால நீங்க ரெண்டு क्वेश्चन மூணு क्वेश्चन கூட ஒரே இன்ட்ரோடக்ஷன் கன்க்ளூஷன் எழுதலாம். ஆனா உங்களுக்கு ஆக்சுவல் क्वेश्चन பேப்பர்ல அப்படி வராது. தப்பு கிடையாது. சரிங்களா? ஒரு क्वेश्चन ஒரு क्वेश्चனா தான் பார்க்கணும். சரிங்களா? சோ அக்கௌண்டபிலிட்டி என்னன்னு பாருங்க. ஸோ இதில் வந்துட்டு ஃபினான்ஷியல் ஒப்பேசிட்டி
கடைசி கொஸ்டினுக்கு இதே ஆன்சர் தான் வரும், ஆல்மோஸ்ட் இதே மாதிரி தான் ஆன்சர் வரும். பட் ஆனால் ஒரே கன்ஃபைன்டு சிலபஸ் அப்படிங்கிறனால வந்துட்டு நம்ம ரெண்டுக்குமே வந்து ஒரே விஷயம் தான் டிஸ்கஸ். ஸோ என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குன்னு எழுதுங்க ஃபர்ஸ்ட். வாட் ஆர் த சேலஞ்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு என்ஜிஓஸ் அண்ட் டோனர்ஸ்? ஸோ ஃபினான்ஷியல் ஒபேசிட்டி இருக்கு, ஃபாரின் ஃபண்டிங் கன்சர்ன்ஸ் இருக்கு. ஃபாரின் ஃபண்டிங் கன்சர்ன்ஸ்னா they can make sure they can use it for money laundering kind of things. அந்த மாதிரியான விஷயங்களுக்கு அவங்க யூஸ் பண்ணலாம். வீக் மானிட்டரிங், நம்மக்கிட்ட ப்ராப்பரான மானிட்டரிங் சிஸ்டம் கிடையாது சரிங்களா. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாரின் கான்ட்ரிபியூஷன்ஸ் எல்லாம் பார்த்துக்கிறதுக்காக நம்மள்கிட்ட ஆக்ட் இருக்கு சரிங்களா. ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேட்டரி ஆக்ட்லாம் இருக்கு. பட் ஆனால் வந்துட்டு அது ப்ராப்பராக மானிட்டர் பண்ணுறதுக்கான மெக்கானிசம் நம்மக்கிட்ட கிடையாது. டோனர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம், லோக்கல் நீட்ஸை வந்து டோனர் என்ன பண்ண முடியும், இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும் சரிங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நாய்களுக்கான ஒரு என்ஜிஓ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். they are giving money to make sure that every dogs in the society is vaccinated. அந்த நேரத்தில் போலியோ வேக்சின் கிடைக்காம குழந்தைகள் இருக்காங்கன்னா அந்த பணத்தை நீங்கள் எதுக்கு தான் யூஸ் பண்ண முடியும், டோனர்ஸ் எதுக்கு அதை கொடுத்தாங்களோ அதுக்காக தான் யூஸ் பண்ண முடியும். அவனால் என்ன பண்ண முடியும், இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். குழந்தைங்க செத்துட்டு போகட்டும், ஐ எம் an animal lover, I will make sure that the animals are surviving அப்படின்னு சொல்ல முடியும். இட் இஸ் பாசிபிள். ஸோ அப்படி இருக்கும்போது டோனர்ஸ் இன்ஃப்ளூயன்சஸ் இருக்கும். ட்ரஸ்ட் டெஃபிசிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கவர்மெண்ட்டாக இருக்க போகும்போது, கவர்மெண்ட் மாதிரியான ஆர்கனைசேஷனாக இருக்கும் போது நீங்கள் அது மேலே நம்பிக்கை வச்சுக்கலாம். கவர்மெண்ட் ஸ்கூலில் நீங்கள் போய் தாராளமாக சேரலாம். ஒரு என்ஜிஓ நடத்தக்கூடிய இன்ஸ்டியூஷனில் நீங்கள் போய் சேர போகும்போது உங்களுக்கு அந்த இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரஸ்ட் டெஃபிசிட் கண்டிப்பாக. ஸோ இதெல்லாமே தான் வந்துட்டு இஷ்யூஸ் வித் என்ஜிஓஸ் அண்ட் டோனர்ஸ் ரைட் நவ். இதுக்கு நம்ம என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, சஜஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க டு மேக் ஷூர் த டிரான்ஸ்பரன்சி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி இஸ் பீன் என்ஷூர். ஸோ அப்படி இருக்க போகும்போது ஸ்ட்ரென்தன் ஃபினான்ஷியல் டிரான்ஸ்பரன்சி சரிங்களா. இப்போ பப்ளிக் டிஸ்க்ளோஷர், ஆடிட் அந்த மாதிரி எல்லாம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க என்ஜிஓ வெப்சைட்ஸ்லேயே. ஸோ திஸ் ஆர் த சஜஷன்ஸ், இட்ஸ் நாட் த சஜஷன்ஸ் ஆஃப் யூ. சஜஸ்ட்னு கேட்டாலே நீங்கள் என்ன பண்ணணும், யூ ஹேவ் டு சஜஸ்ட் சர்டைன் suggestions which has been given by the experts. You cannot give your own suggestions. You are not yet qualified to give suggestions in these kind of international issues. நேஷனல் இஷ்யூஸில் கொடுக்குற அளவுக்கு நம்ம குவாலிஃபைட் கிடையாது. அப்போ எங்கேயாவது படித்தது தான் நீங்கள் இந்த இடத்துல எழுது சரிங்களா. யூ cannot suggest your own பாயிண்ட்ஸ். அப்படி இருக்கும்போது பாருங்கள், ஃபினான்ஷியல் டிரான்ஸ்பரன்சியை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும். எப்படி சார் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா, என்ஜிஓக்கு ஒரு வெப்சைட் இருக்கும். அந்த வெப்சைட்லேயே வந்து அவங்க என்ன பண்ணணும், என்ன செலவு பண்ணியிருக்கோம், எப்படி பண்ணியிருக்கோம், அந்த ஆடிட் ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு they have to put it there. So you have to bring these kind of regulations very strictly. அதுக்கப்புறம் பாருங்க, டிஜிட்டல் ட்ராக்கிங் ஆஃப் ஃபண்ட்ஸ். ஸோ ஃபண்ட்ஸை வந்து பிஎஃப்எம்எஸ் இருக்குல்லையா, பப்ளிக் ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இருக்குல்லையா, அந்த மாதிரியான ஒரு சிஸ்டத்துலையோ இல்லை இது கூடயோ நீங்கள் என்ன பண்ண முடியும், இன்டெகிரேட் பண்ணி அந்த ஃபண்ட் எங்கெங்கெல்லாம் போகுது அப்படிங்கிறத ப்ராப்பராக ட்ராக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பிஎம்எஃப்எஸ் தெரியல என்னன்னு சொல்லிட்டு, பப்ளிக் ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட் ஃபண்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்கீமுக்கு ஒரு பணம் கொடுக்குறாங்கன்னா அந்த பணம் எங்கெங்கெல்லாம் போகுதுன்னு ட்ராக் பண்ணக்கூடிய போர்ட்டல் தான் அது சரிங்களா. அந்த போர்ட்டல் வந்து கவர்மெண்ட்டோட ஸ்கீம்ஸ்க்கு கொடுக்கக்கூடிய ஃபண்ட்ஸ்க்கு எல்லாமே இருக்குது. நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், அந்த ஃபண்ட் எங்கெங்கெல்லாம் போகுதுன்னு ட்ராக் பண்ண முடியும். அந்த போர்ட்டல் தான் வந்து பப்ளிக் ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். நெட்டில் போய் அடிச்சிங்கன்னா அது வரும். நீங்கள் ஒரு பர்டிகுலர் ஃபண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது எங்கெங்கெல்லாம் மூவ் ஆயிருக்கு, எங்கெங்கெல்லாம் செலவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயிலாக உங்களுக்கு டிஜிட்டலாக தெரிஞ்சு அந்த மாதிரி பண்ண சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு எஃப்சிஏஆர் ரெகுலேஷன்ஸ் வந்து இன்னுமே ஸ்ட்ரிக்டாக பண்ண சொல்கிறாங்க, டு மேக் இட் மோர் ஸ்ட்ரிக்ட் சரிங்களா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்னென்னா, இந்த டிரான்ஸ்பரண்ட் கிரைட்டீரியாஸ்லாம் கொண்டு வரல அப்படிங்கும்போது லைசன்ஸ் கேன்சல் பண்ணுறது. அதே மாதிரி வந்துட்டு டொமஸ்டிக் ஃபிலன்த்ரோபிஸ்ட் கிட்ட வந்து நீங்கள் நிறைய பணத்தை கலெக்ட் பண்ணுங்கள், ஃபாரின்லேருந்து காசு வாங்காத கம்மி பண்ணுங்கள். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், எஃப்சிஆர்ஏ மூலிமா என்ஃபோர்ஸ் பண்ணலாம். அதுக்கப்புறமா வந்து சோஷியல் ஆடிட் அண்ட் கம்யூனிட்டி ஓவர் சைட்டு. ஸோ சோஷியல் ஆடிட் கொண்டு வரலாம், கிராம சபாவோட ஆடிட் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் கொண்டு வரலாம். கிராம சபா ஆடிட் கீழெல்லாம் என்ஜிஓஸ் கொண்டு வரலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டி பில்டிங் அண்ட் செல்ஃப் ரெகுலேஷன். ஸோ ரெகுலேட்டரி ஃப்ரேம் ஒர்க்ஸ் கொண்டு வரலாம். ரெகுலேட்டரி ஃப்ரேம் ஒர்க்ஸ் லைக் ஆர்பிஐ வந்து எப்படி மானிட்டரி பாலிசி பார்த்துக்குது, செபி எப்படி வந்து ஸ்டாக் மார்க்கெட் பார்த்துக்குதோ, என்ஜிஓஸ்க்கும் நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு ரெகுலேட்டரி பாடி கொண்டு வரலாம். கொண்டு வந்து நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை ரெகுலேட் பண்ணலாம். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா டோனர் அக்கௌண்டபிலிட்டி. டொமஸ்டிக்காக இருந்தாலும் ஃபாரினாக இருந்தாலும் அவங்க அந்த பர்டிகுலர் பணத்தை எங்கேருந்து சம்பாதிச்சாங்க, த சோர்ஸ் ஆஃப் இன்கம், அந்த மாதிரியான விஷயங்களை கேட்டு தான் நீங்கள் என்ன பண்ணணும், டொனேஷன் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொண்டு வரும். இப்போவுமே சில மெக்கானிசம்ஸ் இருக்குது, பட் அது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணணும், ஸ்ட்ரிக்டராக பண்ணுறோம். தட் இஸ் வாட் த ஐடியா பிஹைண்ட் மேக்கிங் த கொஸ்டின். என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சஜஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சில ப்ராப்ளம்ஸை லிஸ்ட் டவுன் பண்ணிவிட்டு அதுக்கான சொல்யூஷன்ஸை சஜஸ்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்க்ளூட் பண்ணிவிடு. ஸோ என்ஜிஓவில் நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ் இருந்தாலுமே அது ஒரு இன்னவிட்டபிள் பார்ட் ஆஃப் கவர்னன்ஸ், பிகாஸ் இட் ஆக்ட்ஸ் அஸ் அன் பிரிட்ஜ் பிட்வீன் பீப்புள் அண்ட் த கவர்மெண்ட். அண்ட் என்ன வேணாலும் எழுதலாம் நீங்கள். அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு என்ன ஃபோர்த் பில்லர் ஆஃப் டெமோக்ரஸி இல்லை ஃபிஃப்த் பில்லர் ஆஃப் டெமோக்ரஸி அந்த மாதிரி நீங்கள் எதுவும் எழுதிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட் த ரிஃபார்ம் இஸ் நீடட். அட் த ப்ரெசன்ட் ஸ்டேட் இட் இஸ் நாட் ஹெல்தி. ப்ராப்பர் ரிஃபார்ம்ஸ் கேன் மேக் இட் மோர்
எஃபெக்டிவ் அப்படின்னு சொல்லி எழுதிட்டு நீங்கள் முடிச்சோம். சரிங்களா, திஸ் இஸ் யூ கன்க்ளூட். கொஸ்டின் பாருங்க, எனுமரேட் கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும்? வெறும் லிஸ்ட் டவுன் மட்டும் பண்ணிட்டு விட்டுறணும். அனலைஸ் பண்ண தேவையில்லை, எந்த விதமான சஜஷன்ஸும் கொடுக்க தேவையில்லை, எதுவுமே பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் நீட் டு எனுமரேட். சரிங்களா, என்னென்ன எனுமரேட்? அப்போ இந்த இடத்துல என்ன கேட்டிருக்காங்க? வர்னரபிள் செஷன். இந்த மாதிரி கொஸ்டின் பார்த்த உடனே நீங்கள் எப்படி இதை ஸ்பிளிட் பண்ணுவீங்க? இதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய ஸ்கோப் இருக்கக்கூடிய கொஸ்டின். அதாவது என்னன்னா 15 பேஜுக்கு எழுதக்கூடிய கொஸ்டின். வேணா எஸ்ஏ கூட எழுதலாம் அதில். பட் இப்போ 250 வேர்ட்ஸில் நீங்கள் எழுத போறீங்க. அப்போ எப்படி வந்து இதை நீங்கள் இது பண்ண போறீங்க? ஹவ் யூ ஆர் கோயிங் டு ஸ்பிளிட் த கொஸ்டின்? என்னென்ன செஷன் வந்து வல்னரபிள் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் லிஸ்ட் அவுட் பண்ணணும், ஐடென்டிஃபை பண்ணணும். எதெல்லாம் வல்னரபிள் செஷன்? women, children, வேற ஏஜிங் பாப்புலேஷன், ஓல்டு பீப்புள். அப்புறம் முக்கியமானது சொல்லுங்க. எஸ்சி எஸ்டி, மைனாரிட்டி, ஸோ இவ்வளோ தான் எழுத முடியும். இப்போ நம்ம இவ்வளோ லிஸ்ட் டவுன் பண்ணிட்டோம். இது ரொம்ப மோஸ்ட்டாக நம்மளுக்கு காமனாக தெரிஞ்சிருக்கக்கூடிய வல்னரபிள் செக்ஷன்ஸ். இது போல் நிறையா இருக்காங்க. எல்ஜிபிடிக்யூ, அவங்களே நீ வல்னரபிளாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நிறைய பேர்கள் வந்து வல்னரபிளாக எடுத்துக்கலாம். டிசேபிள்ட் வல்னரபிளாக எடுத்துக்கலாம். ஸோ அவங்க எல்லாமே நம்ம வல்னரபிளாக எடுத்துக்கலாம். இங்கே கூட நம்ம டிசேபிள்ட் எடுத்துக்கலாம். அவங்களும் ரொம்ப காமன் தான் டிசேபிள்ட். டிசேபிள்ட் வந்து வல்னரபிளாக எடுத்துக்கலாம். இந்த வேர்டு யூஸ் பண்ணாதீங்க. டிசேபிள்டுங்கிற வேர்டு டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டுன்னு யூஸ் பண்ணுங்கள். நானே நிறைய இடத்துல மாட்டியிருக்கேன் டிசேபிள்டுங்கிற வார்த்தை யூஸ் பண்ணி. நான் ஒரு டெமோ கிளாஸ் போயிருந்தேன். அங்கே எல்லாமே ரிட்டையர்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் இருந்தாங்க. அவங்க தான் டெமோ எடுப்பாங்க ஒரு இன்ஸ்டிடியூஷனில். டெமோ எடுத்து தான் கிளாஸ் எடுக்க வைப்பாங்க. ஸோ டெமோ எடுக்க போகும்போது நான் டிசேபிள்டுன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டேன். அதுக்கு என்ன பிடிச்சிட்டாங்க. நீங்கள் எப்படி டிசேபிள்டுன்னு சொல்லலாம்? நீங்கள் ரொம்ப எனேபிள்டா, நீங்கள் அங்கே பெல்ட் அடிச்சு காட்டுங்க, அங்கே அது பண்ணி காட்டுங்க, அப்படி பிடிச்சிட்டு அப்படி கொண்டு போயிட்டாங்க. வேறு மாதிரி கொண்டு போயிட்டாங்க இன்டர்வியூவை. ஸோ அப்படி இருக்க போகும்போது டிசேபிள்டுங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுறது ரொம்ப சென்சிட்டிவ். அது யூஸ் பண்ணக்கூடாது. என்னென்னு யூஸ் பண்ணுவீங்க? டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டுன்னு யூஸ் பண்ணுவீங்களா? திவ்யாங்கன் அப்படிங்கிற வார்த்தை இருக்குது. நம்ம கவர்மெண்ட் வந்து அந்த வார்த்தை தான் யூஸ் பண்ணுது. ஸோ திவ்யாங்கன் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணலாம். இல்லைனா டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டுங்கிற வார்த்தை யூஸ் பண்ணலாம். டிசேபிள்டுங்கிற வார்த்தை ஆன்சர் ரைட்டிங்லையோ இல்லை வந்துட்டு இதுலேயோ வந்துட்டு யூஸ் பண்ணக்கூடாது. அது பேர் என்னன்னா இன்டர்வியூவில் நீங்கள் பேச போகும்போதோ யூஸ் பண்ணக்கூடாது. சரிங்களா? ஸோ அப்படி இருக்க போகும்போது யாரெல்லாம் பாருங்கள், நம்ம இன்ட்ரடக்ஷனில் பண்ணுறோம். ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப், அதர் பேக்வர்ட் கிளாஸஸ், இவங்களை விட்டுருங்க. இவங்களுக்கு பெருசாக ஸ்கீம்ஸ் கிடையாது. விமன், சில்ட்ரன், எல்டர்லி, பர்சன் வித் டிசபிலிட்டி அண்ட் மைனாரிட்டிஸ், இவங்கெல்லாம் தான். ஸோ இவங்களுக்கெல்லாம் ஒரு ரெண்டு இல்லை ஒன்று தெரிஞ்ச ஒரு ஸ்கீம்ஸ் வந்து எழுதணும். சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உமனுக்கு என்ன ஸ்கீம்ஸ் இருக்குது? குடும்பஸ்ரீங்கிறது வந்து கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு கோஆப்ரேட்டிவ் செல்ஃப் ஹெல்ப் குரூப் ஸ்கீம், கவர்மெண்ட் ஸ்கீம் கேட்டிருக்காங்க. ஜனனி சுரக்ஷா யோஜனா இருக்கு. வேற அடலசன்ட் கேர்ள்ஸுக்கு இருக்கு இல்லையா, இன்டகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். அடலசன்ட் சைல்ட்ஸ் வந்து அனீமியா முக்த் பாரத் அப்படின்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாமே உமன் ஓரியன்ட் தானே. ஸோ அப்படி இருக்க போகும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து உமனுக்கு. சில்ட்ரனுக்கு என்ன எழுதுவீங்க? ரைட் டு எஜுகேஷன். ரைட் டு எஜுகேஷன் அதெல்லாமே வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில்ட்ரன் ஓரியன்டான ஸ்கீம் தானே. அப்புறம் ஓல்ட் ஏஜ்க்கு என்ன இருக்கு? ஓல்ட் ஏஜ் பென்ஷன் ஸ்கீம். சரிங்களா? அதே மாதிரி வந்துட்டு அவங்களுக்கு வந்து வாயோஸ்ரீ யோஜனான்னு ஒன்று இருக்குது. அதாவது அவங்களுக்கு அந்த ப்ரோஸ்தெட்டிக்ஸ்லாம் கொடுப்பாங்க. அந்த வீல் சேரு அந்த இதெல்லாமே வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க 65 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு. அதுக்கப்புறம் எஸ்சி எஸ்டி ஸ்கீம் இருக்குது. எஸ்சி எஸ்டிக்கு தான் நான் ஏகப்பட்ட ஸ்கீம் இருக்குது. ஏதோ ஒன்று சொல்லுங்கள். ரிசர்வேஷன் பாலிசிஸ் இருக்குது. ஆக்ட்ஸ் ஆல்சோ நீங்கள் எழுதலாம். சரிங்களா? ஆக்ட்ஸ் ஆல்சோ நீங்கள் எழுதலாம். மைனாரிட்டிஸ்க்கு நை ரோஷினி அந்த மாதிரியான, அதாவது காஷ்மீரில் இருக்கக்கூடிய முஸ்லீம்ஸ்க்கு இருக்கக்கூடிய அந்த மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது. அப்புறம் டிசேபிலிட்டிக்கு என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி we have to write it down. சரிங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, பாவர்ட்டி எலிவேஷன், அதாவது புவர் அண்ட் சோஷியல் செக்யூரிட்டி என்ன இருக்குது? மன்ரேகா, மகாத்மா காந்தி நேஷனல் கேரண்டி ஸ்கீம். இப்படி தான் ஆன்சர் எழுதணும்னு அவசியம் கிடையாது. நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரி எழுதலாம். ஒரு வல்னரபிள் செக்ஷனுக்கு என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குது அப்படின்னு எழுதலாம். பாவர்ட்டி எலிவேஷன், அப்புறம் நியூட்ரிஷன் அண்ட் ஹெல்த் அப்படிங்கும்போது இன்டகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், ஆயுஷ்மான் பாரத், பிஎம் ஜன் ஆரோக்கிய யோஜனா, அப்போ ஆரோக்கிய யோஜனா, ஹெல்த் இன்சூரன்ஸ் ஃபார்
இதுலயே வந்துட்டு நீங்க எதை பத்தி எழுதலாம், ஓல்ட் ஏஜ் பீப்புளை பத்தி எழுதலாம். இப்போ என்ன பண்ணாங்க ரீசெண்டா எக்ஸ்டெண்ட் பண்ணாங்கல்ல, 70 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக தே வில் பி இன்க்ளூடட் irrespective ஆஃப் தேர் ஸ்டேட்டஸ். ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, இந்த பிஎம்ஜேஒய்ல வந்துட்டு இன்க்ளூட் ஆகிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. ஸோ அதில் எழுதலாம். எஜுகேஷன் ஸ்கில் பாருங்க, ஆர்டி, அதுக்கப்புறம் வந்து கௌசல் விகாஸ் யோஜனா. கௌசல் விகாஸ் யோஜனா இதுக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ். அதுக்காக உமன் எம்பவர்மெண்ட் பாருங்க, பேட்டி பச்சாவ் பேட்டி படாவ், உஜ்வாலா, மிஷன் சக்தி. ஸோ இதெல்லாமே வந்துட்டு இது நிறைய இருக்கு. நீங்க எது ஞாபகம் வருதோ அதெல்லாம் எழுதலாம். இது உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறதுக்காக இதெல்லாம் நான் வந்து I've taken it up. Otherwise you can write anything which comes into your mind. ஒரு ரெண்டு எழுத முடியும். ஹவுசிங் அண்ட் லைஃப், பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா, ஆக தீன் தயாள் அந்தோதயா யோஜனா, நேஷனல் ரூரல் லைவ்லிஹுட் மிஷன், அதுக்கப்புறமா பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா. ஸோ இதெல்லாமே வந்துட்டு ஃபார் ஹவுசிங் அண்ட் லைவ்லிஹுட். மைனாரிட்டிஸ் பாருங்க, நை மஞ்சள், நை ரோஷினி, சுக்மாய பாரத் அபியான். இதெல்லாமே வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்சன் வித் டிசபிலிட்டி. இதெல்லாம் ஸ்கீம்ஸ் ஃபார் பர்சன் வித் டிசபிலிட்டி. ஸோ அப்படி இருக்கும்போது எழுதிட்டு கன்க்ளூட் பண்ணிடணும். சரிங்களா? எம்பவர்மெண்ட் ஆஃப் த சொசைட்டிக்காக கவர்மெண்ட் ஹவ் brought in many schemes and it have given certain outputs also அப்படின்னு சொல்லிட்டு மன்ரேகா வந்து எத்தனை பேருக்கு வேலை கொடுத்துருக்கு அந்த மாதிரியான ஃபேக்ட்ஸ் தெரிஞ்சதுன்னா கன்க்ளூஷனை நீங்கள் இன்க்ளூட் பண்ண முடியும். ஸோ சக்ஸஸ் யூ கேன் ஆக்சுவலி இன்க்ளூட் இட். இதில் இல்லை, பட் யூ கேன் இன்க்ளூட் இட். அதெல்லாம் இன்க்ளூட் பண்ணிங்கன்னா இட் வில் த ஆன்சர் பிட் பி பெட்டர். அது பாருங்க, நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில் வந்துட்டு என்ன டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் பொட்டன்ஷியல் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அப்போ நேஷனல் எஜுகேஷன் பாலிசி எந்தெந்த செக்மெண்ட் ஆஃப் பீப்புளை பற்றி பேசுது, எந்தெந்த எஜுகேஷன்ஸை பற்றி பேசுது, பிரைமரி எஜுகேஷனை பற்றி பேசுது, வொகேஷனல் ட்ரைனிங்கை பற்றி பேசுது, மீடியம் லெவல் எஜுகேஷனை பற்றி பேசுது, ஹையர் எஜுகேஷனை பற்றி பேசுது. ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் பீன் ஸ்போக்கன் பை என்இபி, நியூ எஜுகேஷன் பாலிசி. அப்போ எலிமெண்ட்ரி எஜுகேஷனை பற்றி என்ன சார் பேசுது, வொகேஷனல் ட்ரைனிங்கை பற்றி என்ன சார் பேசுது, higher education பத்தி என்ன சார் பேசும். all those things we have to discuss how it can transfer the present state of examination or the present state of education system into the newer one அப்படிங்கறது தான் question. ஸோ அப்படி இருக்கும்போது பார்க்கலாம் வாங்க. ஸோ டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் ஃபர்ஸ்ட் ஸ்கூல் எஜுகேஷன் பாருங்க. ஸ்கூல் எஜுகேஷன் என்ன சொல்றாங்க, 5+3+3+4 அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ ஸ்கீம் விச் இப்போ நம்ம என்ன பண்றோம், 10+2+3 or 10+2+4 அப்படின்னு சொல்லி படிக்கிறோம். ஸோ இப்போ வந்துட்டு 5 வயசு வரைக்கும் பிரைமரி எஜுகேஷன், அதுக்கப்புறம் என்ன அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா 3 வருஷம் வந்துட்டு தே வில் கோ ஃபார் த செகண்டரி. அப்புறம் இங்கே வந்துட்டு தே வில் ஹேவ் த சாய்ஸஸ் டு சூஸ் வொகேஷனல் ஆர் த ஹையர் எஜுகேஷன், அதுக்கப்புறமா வந்து டிகிரி. அந்த மாதிரியான ஒரு ப்ரோக்ராம் கொண்டு வராங்க. ஸோ இது வந்து நிறைய பேருக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா தட் வுட் பி ஃபார் எல்லாருமே படிக்கணும்னு ஆசைப்பட மாட்டோம் இல்லையா, சில பேருக்கு வேற டேலண்ட்ஸ் இருக்கும். ஸோ வி கேன் மேக் யூஸ் ஆஃப் தோஸ் டேலண்ட்ஸ் இன் அ டிஃப்ரெண்ட் வே. அடுத்தது வந்து பாருங்க, ஏர்லி சைல்ட்ஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன். ஸோ யூனிவர்சல் அக்சஸ் பை 2030. இப்போ வந்து யாருக்கு கொடுத்துருக்கோம் அக்சஸ், 6 to 14 தான் கொடுத்துருக்கோம். ஏர்லி சைல்ட்ஹுட் கேர் கொடுக்கல, இது வந்து கொடுக்க சொல்லி டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் பை 2030. சரிங்களா? அடுத்தது வந்து ஃபோக்கஸ் ஆன் ஃபவுண்டேஷனல் லிட்ரஸி அண்ட் நியூமரசி, FLN சொல்லுவாங்க, த்ரூ நிப்புன் பாரத். நிப்புன் பாரத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிட்ரஸியும் படிக்கிறது, அதாவது படிக்கிறது ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா அதை படித்து புரிஞ்சிக்கக்கூடிய திறனையும், நம்பர்ஸ் சிம்பிள் அடிஷன் மல்டிப்ளிகேஷன் இது கூட பண்ண தெரியாமல் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த போர்ட்டல் மூலியம் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களை ட்ரெயின் பண்ணி we are making sure that the people are studying, reading and becoming good at numeracy. அதுக்கப்புறம் வந்து ஒகேஷனல் எஜுகேஷன், கோடிங் இன்ட்ரடக்ஷன் இன் an early stage. இதெல்லாமே எங்கே நடக்குதுன்னா ஸ்கூல் எஜுகேஷன் நடக்குது. இந்த இடத்துல கொடுப்பாங்க ஒகேஷனல் ட்ரைனிங்கும் இதுவும். சரிங்களா? அதுக்கப்புறம் பாருங்க, ஹையர் எஜுகேஷனில் மல்டி டிசிப்ளினரி எஜுகேஷன் அப்படின்னு என்ன அர்த்தம். இப்போ நீங்கள் இன்ஜினியரிங் போய் சேர்ந்துட்டீங்க, ஃபர்ஸ்ட் இயரில் சேர்ந்துட்டீங்க, ஒரு செட் ஆஃப் கரிக்குலம் இருக்குமா, அந்த சப்ஜெக்ட்ஸ் பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அதெல்லாமே படிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணிடணும், இன்ஜினியரிங் இப்போ ட்ரிபிள்இன்னு எடுக்கிறீங்க இல்லை ஈஸின்னு எடுக்கிறீங்க, அந்த ஒரு சப்ஜெக்ட்டை மட்டும் படிச்சுட்டு வெளியே வரீங்க, அது வந்து தவறுங்கிறாங்க. அப்படி வரக்கூடாது. புது எஜுகேஷன் பாலிசி என்ன சொல்லுது, உனக்கு மல்டி டிசிப்ளினரி படிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் படிக்கணும்னா ஒரு வருஷத்துக்கு வந்துட்டு நீங்கள் பயாலஜியை பற்றி ப்ராப்பராக படிச்சுட்டு ஒரு கோர்ஸ் படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இன்ஜினியரிங்கில் அதை பற்றின மட்டும் கோர்ஸ் படிச்சுக்கிட்டு அந்த மாதிரி மல்டிபிள் எக்ஸிஸ்ட் அண்ட் என்ட்ரி கொடுத்து நீங்கள் என்ன பண்ண முடியும், உங்களோட எஜுகேஷனை வந்துட்டு எல்லாத்துக்கும் கிரெடிட் கொடுத்துருப்பாங்க. அப்போ நீங்கள் இவ்வளோ கிரெடிட் வாங்கியிருந்தா டிகிரி அப்படின்னு சொல்லி அவங்க வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாமே இனிமேல் வரப்போகிறது, எப்படி கொண்டு வர போகிறாங்கன்னு தெரியல, ஆனால் பாலிசியில் இருக்குது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள் என்னென்ன கோர்ஸ் உங்களுக்கு பிடிக்குதோ அதெல்லாம் படித்து கிரெடிட்ஸ் ஏர்ன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நான் இவ்வளோ கிரெடிட் பாயிண்ட் வச்சுருக்கேன் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நீங்கள் வேலை தேடும், இல்லை வந்து நீங்கள் என்ன பண்ணணுமோ பண்ணணும். புரியுதுங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ டாக்டர் பண்ணால் வெறும் MBBS மட்டும் தான் படிக்கிறோம், அப்படி படிக்கணும் அவசியம் கிடையாது.
மல்டிபிள் என்ட்ரி பாயிண்ட் அண்ட் மல்டிபிள் எக்ஸிஸ்ட் பாயிண்ட் இருக்கும். நீங்கள் எந்த கோர்ஸில் எந்த மாடியில் வேணாலும் போய் படிச்சு மல்டி டிசிப்ளினரியாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்களை என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய வேர்ல்டு அப்படி தானே இருக்கு, மல்டி டிசிப்ளினரியாக இருக்குல்ல. ஸோ அதை பற்றி பேசுது இதில் ஹையர் எஜுகேஷனில். சரிங்களா? அப்புறம் 50% கிராஸ் என்ரோல்மெண்ட் டார்கெட் பை 2035 வந்து ஹையர் எஜுகேஷனில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஹையர் எஜுகேஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராப்பர் ரெகுலேட்டரி பாடி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ராப்பர் ரெகுலேட்டரி பாடி வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொண்டு வரணும். ஆர்பிஐ, எஸ்பிஐ மாதிரி, செபி மாதிரி இங்கேயும் ஒரு ப்ராப்பர் ரெகுலேட்டரி பாடி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரிசர்ச் அண்ட் இனோவேஷனில் வந்துட்டு தே ஆர் கிவிங் மச் எம்பசிஸ். எவ்வளோ நம்ம என்ன பண்ணுறோம், ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் கடையில் வாங்கியானு கொடுத்துட்ருக்கோம். ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணாமல் வி ஹேவ் டு டூ ப்ராப்பர் ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ். அப்புறம் இன்க்ளூஷன் பாருங்கள், ஸ்பெஷல் எஜுகேஷன் ஜோன்ஸ் ஃபார் டிஸ்அட்வான்டேஜ் ரீஜன். டிஸ்அட்வான்டேஜ் ரீஜன் என்ன பண்ணுவாங்க, ஒரு ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் இருக்கு இல்லையா, செஸ் மாதிரி என்ன பண்ணுவாங்க, இவங்களும் ஒரு ஜோன் கட்டுவாங்க. அதுக்குள்ள ரிசர்ச் லெபார்டரிஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஸோ டிஸ்அட்வான்டேஜ் பீப்புள் வந்து இப்போ படிக்கணும்னா இப்போ கோயம்புத்தூரில் இருக்கிறவங்க வந்து எங்கேயாவது ஒரு பக்கத்தில் ஒரு காணண்டகாத்தான்னு சொல்லி ஏதாவது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அங்கேருந்து வரணும்னா கிளம்பி அவங்க கோயம்புத்தூர் தான் வரணும், இல்லை சென்னை தான் போகணுங்கிற இருக்குல்லையா. அதனால அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னா லோக்கலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஜோன்ஸ், எஜுகேஷன் ஜோன்ஸ் ஃபார் த வல்னரபிள் பீப்புள், காட்டுக்குள்ளே அந்த மாதிரிலாம் கொண்டு போய் வைக்க போகிறாங்க. அப்புறம் ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் எம்ப்ளாயபிலிட்டி. இப்போ இருக்கக்கூடிய ப்ராப்ளம் வந்து என்னது, ஸ்கில் தான். நம்ம எல்லாருமே இன்ஜினியரிங் படிச்சிருக்கோம், எல்லாமே படிச்சிருக்கோம். பட் ஆனால் நம்மளுக்கு அதுக்கான ஸ்கில் கிடையாது. இப்போ நான் ட்ரிபிள் படிச்சிருக்கேன். எங்கள் அம்மா வந்து திடீர்னு கேட்பாங்க, இந்த கிரைண்டர் ரிப்பேர் ஆயிடுச்சு பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்கள புரிய வைக்க முடியாது இல்லையா, அது ட்ரிபிளிங்கிறது வேற, கிரைண்டர் மெக்கானிக் அப்படிங்கிறது வேற. பட் ஸ்டில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கில் நம்மகிட்ட இல்லை. அது கெட்டிங் த பாயிண்ட். அதை வந்துட்டு என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கான எப்படின்னா இன்டெகிரேட்டட் வொகேஷனல் ட்ரைனிங். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சீங்கன்னா ஒரு சின்ன ப்ரோக்ராம் மாடியூல் கொடுத்து அதை வந்து உங்ககிட்ட என்ன சொல்லுவாங்க, ப்ரோக்ராம் போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி வொகேஷனலாக ட்ரெயின் பண்ணுவாங்க, தியரிட்டிக்கலாக மட்டும் இல்லாமல். நீங்கள் வந்து ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறீங்கன்னா ஒரு காரை கொண்டு வந்து மெக்கானிக் ஹவு டு ரிப்பேர் த கார் அப்படிங்கிறதுக்கான ட்ரைனிங் கொடுப்பாங்க. அதான் வொகேஷனல் ட்ரைனிங். சரிங்களா? அடுத்தது லாங்குவேஜ் அண்ட் கல்ச்சர். மதர் டங் அண்ட் ரீஜனல் லாங்குவேஜை வந்து டில் கிரேட் 8 வரைக்கும் ப்ரிஃபரபிளி கொண்டு வராங்க. அதுக்கப்புறமா என்னன்னா ப்ரிசர்வேஷன் ஆஃப் இந்தியன் நாலேஜ் சிஸ்டம் அண்ட் லாங்குவேஜ். ஸோ இதில் தான் அந்த 3 லாங்குவேஜ் பாலிசி கொண்டு வராங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஒன்று வந்து இங்கிலீஷ் அண்ட் அதர் 2 languages has to be chosen by the ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க. இதை தான் நாம எதிர்க்கிறோம். ஸோ அப்படி இருக்கும்போது இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல சில சேலஞ்சஸ் இருக்குது. என்ன சேலஞ்சஸ் இருக்குது? என்ன? ஸ்டேட் அக்செப்டன்ஸ் சொன்னேன். ஏன்னா இது வந்துட்டு ஒரு கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட், ஸ்டேட் அக்செப்ட் பண்ணாது. வேற ஒரு சேலஞ்ச், ரிசோர்ஸ் கிடையாது, காசு வேணுமா. ஏர்லி சைல்டுஹுட் கேர்லாம் கொடுக்குறதுனா எனக்கு சாதாரணமான விஷயமா? 6 வயசு குழந்தை, நீங்கள் 0லேருந்து 6 வயசு குழந்தைய பார்த்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு குழந்தைக்கு அட்லீஸ்ட் ஒரு இன்சார்ஜ் போடணும். இப்போல்லாம் எவ்வளோ பேர், 30 குழந்தைக்கு ஒரு இன்சார்ஜ் தானே, 6 to 14 தான். அதை விட கம்மி வயசுக்கு இருக்கக்கூடிய குழந்தைகளை பார்த்துக்கணும்னா வி நீட் மோர் ரிசோர்ஸ். அப்போ ரிசோர்ஸ் டெபிசிட் இருக்கா? அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை? டிஜிட்டல் டிவைட் இருக்கு. நிறைய இடத்துல பார்த்தோம், போர்ட்டல் த்ரூ இன்டர்நெட் வந்து தே ஆர் கிவிங் எஜுகேஷன்ஸ். ஆனால் சில இடங்களில் இன்டர்நெட் அக்சஸுமே இன்றைக்குமே இல்லை. இன்றைக்குமே நிறைய இடத்துக்கு நான் போனேன்னா ஃபோன்லேயே 5G கிடைக்காது. ஸோ அப்படி இருக்கும்போது ஹவு தோஸ் பீப்புள் ஆர் கோயிங் டு அக்சஸ். ஸோ டிஜிட்டல் டிவைட் இருக்கு. இந்த மாதிரியான இஷ்யூஸ் இருக்கு. வேற என்ன மாதிரியான இஷ்யூஸ் இருக்கு? கெப்பாசிட்டி பில்டிங். டீச்சருக்கு தெரிஞ்சாதானே உங்களுக்கு சொல்லி தருவாங்க. இப்போ டீச்சரை ட்ரெயின் பண்ணணும்ல. நீங்கள் ஒரு கம்ப்ளீட் சிஸ்டத்தில் சேஞ்ச் கொண்டு வந்தீங்கன்னா டீச்சர் அதுக்கு ட்ரெயின் பண்ணணும்ல. தட் இஸ் வெரி டிஃபிகல்ட். அப்போ ரெசிஸ்டன்ட் டு சேஞ்ச். நிறைய பேர் வந்து நம்மளுக்கு பிடிக்காது சேஞ்ச் கொண்டு வந்தோம் அப்படின்னா. ஸோ பீப்புள் ஆர் ரெசிஸ்டன்ட் டு சேஞ்ச். இதுதான் இம்ப்ளிமெண்டேஷன் இருக்கக்கூடிய இஷ்யூஸ். கன்க்ளூட் பண்ணிடுங்க. சரிங்களா? அடுத்தது பாருங்க, எக்கனாமிக் growth alone is not sufficient for reduction of property and hunger. Critically analyze. கொஸ்டின் சிம்பிள் தான். என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக் growth வந்து டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு ப்ரீ கண்டிஷன் தான். ஆனால் வெறும் எக்கனாமிக் growth வச்சு மட்டும் நீங்கள் என்ன பண்ண முடியாது, ஒரு எக்கானமியை ஒரு சொசைட்டியை டெவலப் பண்ணிட முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஸோ அப்படி இருக்க போகும்போது வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் growth அண்ட் டெவலப்மெண்ட்? கொஸ்டின் அதுதான். சிம்பிளான எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் உங்கள் எக்கானமியில் படித்த கொஸ்டின் தான். என்னன்னு கேட்டிங்கன்னா, எஸ் இன்க்ளூசிவ் growth தான் வந்து டெவலப்மெண்ட். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மல்டி டைமென்ஷனல் growth தான் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்ல முடியும். growth அப்படிங்கிறது எப்பவுமே சிங்கிள் டைமென்ஷனில் தான் இருக்கும். சில நேரங்களில் வந்து அது நெகட்டிவாகவும் இருக்கும். அப்போ தொப்பை மட்டும் வளர்ந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், growthன்னு சொல்லலாம். பட் அது வந்து டெவலப்மெண்ட் கிடையாது. அது கெட்டிங் த பாயிண்ட். ஸோ அப்படி இருக்க போகும்போது you have to understand that the growth is a precondition, but growth is a precondition. But in order to have development, growth alone is not sufficient. What is making the poverty still exists even though we are growing? That's the question. Enna condition?
What's making us poor? What's making the poverty sustain even though we are growing? Jobless growth. Okay, அதாவது என்ன skill development இல்ல, people are not getting jobs. That's fine. That's one reason. Accepted. வேற? Inequality. Very good. Inequality இல்ல, distribution of wealth கிடையாது. Fine. வேற? Proper implementations of schemes கிடையாது, distributive plans கிடையாது. வேற? Regional disparity. Very good. Regional disparity. சரிங்களா, ஒரு இடங்கள்ல வந்து என்ன ஆயிட்டு இருக்குன்னா, சென்னை மாதிரியான இடங்கள் வந்துட்டு டெவலப் ஆயிட்டே இருக்கு. இப்போ சில மதுரை இந்த மாதிரியான ஏரியாஸ் வந்து அவ்வளோ ஜாஸ்தி டெவலப் ஆகிறது இல்லை. அதே மாதிரி பீகார், தமிழ்நாடு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்டர்ஸ்டேட் டிஸ்பாரிட்டி இருக்கு. பீகார் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க டெவலப் ஆகவே மாட்டாங்க, தமிழ்நாடு வந்து கன்சிஸ்டன்டாக டெவலப் ஆகிட்டே இருக்கு. அப்போ இந்தியாவோட growth அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஏன்னா தமிழ்நாடு இந்தியாவில் தானே இருக்கு. ஆனால் நீங்கள் டெவலப்மெண்ட் ஆயிருக்கான்னு பார்த்தீங்கன்னா பீகாரில் இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் இன்னுமே என்னவா இருக்காங்க, புவராக தான் இருக்காங்க. சரிங்களா, ஸோ அப்படி இருக்க போகும்போது growth வந்து கேன் ஹேப்பன். ஸோ அப்படி இருக்கும்போது டிஸ்பாரிட்டி இருக்கும். அப்படியே இன்டர்ஸ்டேட் டிஸ்பாரிட்டி, இன்டர் ரீஜனல் டிஸ்பாரிட்டி இருக்கிற காரணத்தினால ஈவன் தோ growth is happening, it is not compulsory that the particular society is developing or poverty is getting elevated. புரியுதுங்களா? 5 பேர் 4 பேர் இருக்கீங்க, இதில் இவங்க மட்டும் பணக்காரன் ஆகிட்டே இருந்தாலும் growth காட்டும், நீங்கள் எல்லாமே ஏழையாவே தான் இருப்பீங்க கடைசி வரைக்கும். ஸோ growth is a precondition obviously, but thing is that growth doesn't mean that poverty is getting eliminated. சரிங்களா, ஸோ அப்படி இருக்க போகும்போது வந்து பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. இன்இக்வாலிட்டி இன் டிஸ்ட்ரிபியூஷன். சரிங்களா, ஆக்ஸ்ஃபார்ம் ரிப்போர்ட்ல வந்துட்டு 1% வந்து 40% ஆஃப் த வெல்த்தை ஓன் பண்றாங்க அப்படின்னு சொல்லி வருது. இன்இக்வாலிட்டி 1% ஆஃப் த பீப்புள் ஓன்ஸ் 40% ஆஃப் த வெல்த் அப்படின்னு சொல்லி வருது. இது கால்குலேட் பண்ண என்ன யூஸ் பண்ணுவீங்க, என்ன கோஎஃபிஷியன்ட் யூஸ் பண்ணுவீங்க? இன்இக்வாலிட்டி கால்குலேட் பண்றதுக்கு என்ன கர்வ், இனி கோஎஃபிஷியன்ட் எந்த கர்வ்ல இருந்து கால்குலேட் பண்ணுவீங்க? லாரன்ஸ் கர்வ்ல இருந்தா கினி கோஎஃபிஷியன்ட் கால்குலேட் பண்ணுவீங்க. கரெக்டா? அடுத்து ஜாப்லெஸ் அண்ட் அன்ஈக்குவல் growth, இதை நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். பர்சிஸ்டன்ட் ஹங்கர் அண்ட் மால்நியூட்ரிஷன். சரிங்களா, 35% மக்கள் வந்து அண்டர் த ஏஜ் ஆஃப் 5 வந்து ஸ்டண்டடா இருக்காங்க. ஸ்டண்டிங், வேஸ்டிங், இது ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? எதை வச்சு நம்ம சைல்டு ஹெல்த்தை வந்து கால்குலேட் பண்ணுவோம்? மெட்டர்னல் மோர்டாலிட்டி, அதாவது இன்ஃபண்ட் மோர்டாலிட்டி ரேட்டு, ஸ்டண்டிங்கு, வேஸ்டிங்கு, அனீமியா, இதெல்லாம் தானே இண்டிகேட்டர்ஸ். இதெல்லாம் தான் இண்டிகேட்டர் சைல்டு டெவலப்மெண்ட்டுக்கு. சரிங்களா, எது? இன்ஃபண்ட் மோர்டாலிட்டி, ஸ்டண்டிங், வேஸ்டிங் அண்ட் அனீமியா. ஸோ ஸ்டண்டிங், வேஸ்டிங் என்ன அர்த்தம்? Stunting is lesser height with respect to the age. Wasting is lesser weight with respect to their height. அதான் ஸ்டண்டிங் அண்ட் வேஸ்ட். வெயிட் குறைவா இருக்கு அவங்க ஹைட்டுக்கு ஏற்ப. ஸ்டண்டிங் என்ன, அவங்க ஏஜுக்கு ஏற்ப ஹைட் குறைவா இருக்கு. சரிங்களா, அப்போ இந்த ஸ்டண்டிங் அண்ட் வேஸ்டிங் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு இந்தியாவில். பர்சிஸ்டன்ட் இருந்துட்டு போட்டு சார் இதுக்கும் பாவர்ட்டிக்கு என்ன சார் சம்பந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ உங்களுக்கு உடம்பு சரியில்லை, ஹெல்த் இஷ்யூஸ் வந்துகிட்டே இருக்கு. அப்படி இருக்கும் போது நீங்க எப்படி சேர்த்து வைப்பீங்க காசை? யூ வில் ஃபர்தர் பி புஷ்ட் இன்டு பாவர்ட்டி. சரிங்களா, விஷியஸ் சைக்கிள் ஆஃப் பாவர்ட்டி. ஸோ அப்படி இருக்க போகும்போது தட் இஸ் வாட் த ஐடியா பிஹைண்ட். சொல்லுங்க. ஸோ தான் ஸ்டண்டிங் அண்ட் வேஸ்டிங். அதுக்கு அடுத்தது பாருங்க ரீஜனல் டிஸ்பாரிட்டி. கேரளா, ஹிமாச்சல் மாதிரியானது வந்துட்டு பெட்டர் ஹியூமன் டெவலப்மெண்ட் கொடுக்குறாங்க, நம்ம வந்து மாடரேட் க்ரோத் தான் கொடுத்துட்ருக்கோம். இது வந்து டிஃப்ரென்ஸ். சில ஸ்டேட்ஸ் வந்து எக்ஸ்க்ளூஷன் எரர் இன் வெல்ஃபேர் ஸ்கீம், இது நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணலாம். வெல்ஃபேர் ஸ்கீம்ல நிறைய பேர் தான் நம்ம இன்க்ளூட் பண்ணுறது. ஸோ திஸ் ஆர் த இஷ்யூஸ் வை ஈவன் தோ வி ஷோ அ குட் growth ரேட் ஸ்டில் த பாவர்ட்டி எக்ஸிஸ்ட்ஸ் இன் இந்தியா. சரிங்களா, இதோட கன்க்ளூட் பண்ணி முடிச்சிடணும். ஸோ growth வந்து ஒரு ப்ரீ கண்டிஷன் தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. growth இஸ் நெசசரி பட் நாட் சஃபிஷியன்ட். இட்ஸ் அ ப்ரீ கண்டிஷன், நெசசரி, இது ரொம்ப முக்கியம். அப்புறம் இன்க்ளூசிவ் growth நீட்ஸ் வந்து ரீடிஸ்ட்ரிபியூஷன் கொண்டு வரணும், எம்பவர்மெண்ட் கொண்டு வரணும், அதே மாதிரி ரிசைலன்ஸ் மாதிரியான விஷயங்கள்லாம் கொண்டு வந்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாவர்ட்டி எலிவேட் ஆகிடும் அப்படின்னு. சரிங்களா, அதுக்கடுத்து பாருங்க டிரான்ஸ்பரன்சி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி ஆர் டூ சைட்ஸ் ஆஃப் த சேம் காயின். கவர்னன்ஸ் இது ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். டிரான்ஸ்பரன்சினா என்ன, அக்கௌண்டபிலிட்டினா என்ன. ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணிருக்கோம்னா டிரான்ஸ்பரன்சினா என்ன அப்படிங்கிறத
டிஃபைன் பண்ணியிருக்கணும், அக்கௌண்டபிலிட்டினா என்னங்கிறது டிஃபைன் பண்ணியிருக்கணும். ரெண்டையுமே வந்துட்டு எப்படி ரெண்டுமே ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணுது அப்படிங்கிறது எழுதி. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த இடத்துல வாட் இஸ் டிரான்ஸ்பரன்சி? டிரான்ஸ்பரன்சினா ஓப்பன்னஸ். இப்போ ரைட் டு இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரன்சி கொண்டு வருது. ஓப்பன் கவர்னன்ஸ் டேட்டா ஓஜிடி பிளாட்ஃபார்ம் வந்து என்ன பண்ணுதுன்னா எக்ஸ்பெண்டிச்சர், வெல்ஃபேர் ஸ்கீம், எக்ஸ்ட்ரா அதெல்லாத்தையும் பற்றியும் நம்மளுக்கு டிரான்ஸ்பரண்டாக இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்குது. ஸோ திஸ் இஸ் பிரிங்கிங் இன் டிரான்ஸ்பரன்சி. சரிங்களா? எக்ஸாம்பிள் கொடுக்குறோம். அப்போ அக்கௌண்டபிலிட்டினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ளிகேஷன் ஆஃப் பப்ளிக் அஃபிஷியல்ஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷன் டு ஜஸ்டிஃபை தேர் டிசிஷன்ஸ் டு த பீப்புள். அவங்க ஃபெயில் ஆனாலும் பாஸ் ஆனாலும் என்ன பண்ணணும்? மக்களுக்கு பதில் சொல்லணும். அதுதான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்கௌண்டபிலிட்டி. எக்ஸாம்பிள் வந்து லோக்பால், லோக் ஆயுக்தா, சோஷியல் ஆடிட் ஆஃப் மன்ரேகா, இதெல்லாமே வந்துட்டு அக்கௌண்டபிலிட்டிக்கான இதுதான். சரிங்களா? எம்என்ஜி ரேகா இதெல்லாமே. அதுக்கு அடுத்தது பாருங்க. ஸோ டிரான்ஸ்பரன்சி எனேபிள்ஸ் அக்கௌண்டபிலிட்டி எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிஐ இருக்கு. ஆர்டிஐ வந்து இர்ரெகுலாரிட்டியை வந்துட்டு எக்ஸ்போஸ் பண்ணுது. அதனால நம்மளால என்ன பண்ண முடியும்? அந்த இர்ரெகுலாரிட்டியை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்க முடியும். அதுக்கு அவங்க ஆன்சரபிளா இருக்க போறாங்க. ரெண்டாவது பாருங்க அக்கௌண்டபிலிட்டி. அக்கௌண்டபிலிட்டினா என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு குவான்டிட்டேட்டிவ் மெஷர்ஸ் எடுக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எம்எல்ஏஸ் அவங்க எல்லாமே வந்து டிஸ்குவாலிஃபை பண்றோம். இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒபிசிட்டியை வந்து டிஸ்கரேஜ் பண்ணுது. சரிங்களா? அப்படி இருக்க போகும்போது ரெண்டுமே வந்துட்டு மியூச்சுவலாக ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணிக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன சேலஞ்சஸ் எழுதுங்க? எக்ஸசிவ் சீக்ரசி, வீக் என்ஃபோர்ஸ்மெண்ட், டிஜிட்டல் டிவைட். ஒரு ஆர்டிஐ ஃபைல் பண்ணணும்னா உங்களுக்கு டிஜிட்டல் டிவைட் இருந்துச்சுன்னா எப்படி பாமர மக்கள்லாம் எப்படி ஃபைல் பண்ணுவாங்க? ஸோ அப்படி இருக்க போகும்போது டிஜிட்டல் டிவைட்லாம் வந்து அக்கௌண்டபிலிட்டி மேலே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஃபுட் பிரிண்ட் வரும். சரிங்களா? வீக் என்ஃபோர்ஸ்மெண்ட் அண்ட் எக்ஸசிவ் சீக்ரசி. ஸோ இதை வச்சுட்டு ஒரு கன்க்ளூட் பண்ணி முடிச்சிடும். ஸோ போத் ஆஃப் தம் ஆர் த சேம் சைட் ஆஃப் செக். ஃபைன். ஸோ திஸ் we are winding up discussion. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? அதாவது எதிர்வினை இருக்கா? இஸ் there anything which you have to ask me? போடலாம். பாயிண்ட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் போடலாம். எப்படி நீங்கள் ஓவர் கம் பண்ண போறீங்க அப்படிங்கிறதும் போடலாம். See, you have to make sure that you do things creatively. அதனால தான் நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல என்ன சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாட் ஜிபிடிலாம் யூஸ் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் சாட் ஜிபிடியில் கொடுக்குற ஆன்சரோட பெட்டர் ஆன்சர் எழுத முடியும். இதெல்லாம் நான் சாட் ஜிபிடிலேருந்து எடுத்துடும். சரிங்களா? ஐ டேக் தீஸ் பாயிண்ட்ஸ் ஃப்ரம் சாட் ஜிபிடி, பட் ஐ எடிட் இட். நான் எடிட் பண்ணிப்பேன். கம்ப்ளீட்டாக எல்லா டீட்டெயிலுமே எடுக்க மாட்டேன். பட் விஷயம் என்ன கேட்டிங்கன்னா அதுவே நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா வந்து என்ன பிரச்சனை ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுவர் கிரியேட்டிவ் திங் வில் பி ரெஸ்ட்ரிக்ட். உங்கள் கிரியேட்டிவிட்டி வந்து ரெஸ்ட்ரிக்ட் ஆகிடும். அப்போ ஆன்சர் இப்போ கொஸ்டின்ஸ் ஆல்ரெடி கிடைச்சதுனால நீங்கள் சாட் ஜிபிடியில் போடுறீங்க. எக்ஸாம் ஹால்குள்ளே போய் என்ன பண்ணுவீங்க? எனக்கு 10 கிளாஸ் இருக்குது. ஒரு நாளைக்கு வந்து ஐம் அட்லீஸ்ட் டேக்கிங் 6-7 hours ஆஃப் கிளாஸஸ். ஸோ அப்படி இருக்க போகும்போது ஐ டோன்ட் ஹேவ் டைம், ஸோ ஐம் டூயிங் இட். நீங்கள் அப்படி பண்ணீங்கன்னா எக்ஸாம் ஹாலில் போயிட்டு எப்படி எழுதுவீங்க? யூ கேனாட் டூ இட். கொஸ்டின் பேப்பர் நேற்று கொடுத்தாங்களா? இனிமேல் டாபிக்ஸாக கொடுத்து கொஸ்டின்ஸ் எழுத சொல்லாங்க. அதான் சிலபஸ் கொடுத்துருக்காங்களே ஆல்ரெடி. எஸ், இட் வாஸ் கிவன் ஆக்சுவல் ப்ரேயர்லி இல்லை, முதலே கொடுத்துறாங்க தானே, ஒன் டைம் முன்னாடி கொடுப்பாங்க. யூ கேன் ஆக்சுவலி ப்ரிப்பேர் இட் ஃபார் இட் அண்ட் கம் அண்ட் ரைட். வேணா நான் ஸ்டாப் பண்ண சொல்லிடுறேன், எதுவும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வேணா படிச்சுட்டு வந்து எழுதுறதுனா எழுதுங்க. வேணா எந்தெந்த டாபிக்ஸ்னாலும் நான் கொடுக்குறேன். இப்போ 10 கொஸ்டின் 10 டாபிக் வேணால் கொடுக்குறேன். அந்த 10 டாப்பிக்கில் மட்டும் படிச்சுட்டு வந்து நீங்கள் இந்த இடத்துல க்ரியேட்டிவாக எழுதுங்க. தட் இஸ் ஹவ் யூ கேன் ஆக்சுவலி டூ இட். இந்த மாதிரி வேணால் பண்ணலாம். சாட் ஜிபிடி நிறைய தப்பு கொடுக்குது. இங்கேயே பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் ஸ்டாட்யூட்டரி பாடின்னு கொடுத்துருச்சு. அது கான்ஸ்டியூஷனல் பாடி, சரிங்களா? ஸோ அது ஸ்டாட்யூட்டரி பாடின்னு சொல்லலாம். அது என்ன ரீசன் கேட்டிங்கன்னா அது எப்படி எடுத்துருந்துருக்குன்னு சொல்கிறேன். அது எப்படி எடுத்துருந்துருக்குன்னா கான்ஸ்டியூஷன் இஸ் அ ஸ்டாட்யூட். நம்ம பிரித்து படிக்க போகும்போது தான் யூபிஎஸ்சியோட இதில் தான் வந்துட்டு எப்படி படிப்பான்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷனல் பாடி, ஸ்டாட்யூட்டரி பாடின்னு சொல்லி லக்ஷ்மிகாந்தில் பிரித்து கொடுத்துருப்பாங்க. ஆனால் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் ஆர் ஆல்சோ எஸ்டாப்ளிஷ்டு பேஸ்ட் ஆன ஸ்டாட்யூட். ஆனால் கான்ஸ்டியூஷனல் ஸ்டாட்யூட் அதுவுமே ஒரு ஸ்டாட்யூட், அது ஒரு லா தானே. இப்போ நிறைய பேர் கேட்பாங்களா, ஒரு பர்டிகுலர் ஆர்கனைசேஷன் கொடுத்துட்டு இது வந்துட்டு லீகல் ப்ரொவிஷனா இல்லை கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷனா அப்படின்னு கேட்பாங்கல்ல. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ரைட் டு ஓட் கான்ஸ்டிடியூஷனல் ரைட்டா, ஃபண்டமெண்டல் ரைட்டா, லீகல் ரைட்டான்னு கேட்பாங்க. ஸோ அப்போ என்ன ஆன்சர் எழுதுவீங்க? லீகல் ரைட் கிடையாது, அது கான்ஸ்டிடியூஷனல் ரைட். அப்படி தானே போறீங்க. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஸ்டாட்யூட்டரி பாடி இல்லையான்னு கேட்டால் அப்படி கிடையாது. நீங்கள் கான்ஸ்டியூஷனல் பாடிஸை வந்து ஸ்டாட்யூட்டரி பாடி இல்லையா சார்னு கேட்டிங்கன்னா கிடையாது, அதுவும் ஸ்டாட்யூட் மூலியமாக வந்தது தான். பட் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண போகும்போது எப்படி பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
the body which has its origin in constitution and the body which has its origin from acts. அப்படிதான் நம்ம பிரிக்கிறோம். இப்போ இதை ஸ்டாட்யூட்டரி பாடின்னு சொல்கிறோம், அதை வந்துட்டு கான்ஸ்டிடியூஷனல் பாடின்னு சொல்கிறோம். பட் கான்ஸ்டியூஷனே ஒரு ஸ்டாட்யூட் தான், அப்படி தான் அதை எடுத்துருக்கும். ChatGPT எடுக்க போகும்போது அந்த மாதிரி தான் எடுத்துருக்கும். அந்த மாதிரி தான் அதுக்கிட்ட கேட்டிங்கன்னா நியாயப்படுத்தும். ஸோ அப்படி இருக்க போகும்போது சில டேட்டாஸ் உங்களுக்கு தப்பாக கிடைக்கும். அதனால் டோன்ட் ரிலை அப்பான் ChatGPT ஆர் Gemini, அதெல்லாம் ரிலை பண்ணாதீங்க. யூ கம்ப்ளீட்லி பி டிபெண்ட் அப்பான் யுவர் ஓன் ப்ரிப்பரேஷன். டீச்சிங்க்கு வந்து அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். நான் டீச் பண்ண ஒரு நோட்ஸ் எனக்கு வேணும், ஒரு பிபிடி போடணும் அப்படின்னா வந்துட்டு நான் எக்ஸாக்டாக அந்த டேட்டா மட்டும் எடுத்து கொடுக்கும். இல்லைன்னா நான் என்ன பண்ணணும், கம்ப்ளீட்டாக போயிட்டு அந்த சாப்டரில் இருக்கக்கூடிய எல்லா ப்ரொவிஷன்ஸையும் படித்து அதில் இருக்கக்கூடிய டேட்டா மட்டும் நான் எடுக்கும். அது இட்ஸ் மேக்கிங் டீச்சிங் ஈஸி. பட் ஆனால் என்னென்னா படிக்கிறது வந்து ரொம்ப தவறு ChatGPT யூஸ் பண்ணி. ஏன்னா நீங்கள் கொஸ்டின் ஆன்சர் எழுத போகும்போது உங்களோட க்ரியேட்டிவ் மைண்டை வந்து அங்கே டெஸ்ட் பண்ணுவாங்க. நீங்கள் எவ்வளோ க்ரியேட்டிவாக எழுதுறீங்களோ அவ்வளோ நிறைய ஆன்சர்ஸ் மார்க்ஸ் கிடைக்கும். அப்போ ChatGPT வச்சோ இல்லை Gemini வச்சோ எழுதுனீங்கன்னா இங்கே நல்லா எழுதலாம். பட் அங்கே போயிட்டு இந்த ஆன்சர்ஸே நீங்கள் இன்னுமே க்ரியேட்டிவாக எழுதலாம். இப்போ என்கிட்ட வெறும் கொஸ்டின் பேப்பர் கொடுத்து ஆன்சர் சொன்னீங்கன்னா நான் இதோட பெட்டர் ஆன்சர்ஸ் எழுதும். ஐ நோ இட். திஸ் இஸ் நாட் த பெஸ்ட் ஆன்சர், பட் திஸ் இஸ் an எக்ஸாம்பிள் ஃபார் யூ டு ஷோகேஸ் ஹவ் an ஆன்சர் should be written. ஏன்னா இதுக்கு முன்னாடி மெயின்ஸ் யாராவது எடுத்திருந்தாங்கன்னா கொஸ்டினை வச்சு சும்மா டிஸ்கஸ் பண்ணியிருப்போம், ஒரு விஷுவல் ப்ரெசன்டேஷன் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் வந்துட்டு அது எஃபெக்டிவாக இருக்காது. எங்களுக்கு அப்படி தான் பண்ணாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா கொஸ்டின்ஸ் படிப்பாங்க, இதுக்கு இப்படி ஆன்சர் எழுதான் இப்படி ஆன்சர் எழுதான்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்போ ஒரு ப்ராப்பரான ஒரு ஆடியோ விஷுவல் இன்புட் கிடைக்காது. அதனால தான் நான் உங்களுக்கு இந்த மாதிரி கொடுக்குறேன், ஆடியோ விஷுவலாக கொடுக்குறேன். பட் விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு யூ ஷுட் நாட் ஃபாலோ த சேம் கான்செப்ட். இது நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா மாட்டிடுது. போன டைமில் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டாலும் உங்களுக்கு ஆன்சர்ஸ் டக்குன்னு பண்ண முடியல. நான் அவுட் சைட் த பாக்ஸ் கேட்டேன்னா உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். நிறைய கொஸ்டின்ஸ் வந்து போன டைம் கேட்டாங்க, அந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த கவர்னன்ஸ்லேருந்தே நான் வந்து நிறையா கொஸ்டின்ஸ் வந்து கேட்குவேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ஒரு கொஸ்டின். என்ன டிஃபரன்ஸ்? வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் அட்மினிஸ்ட்ரேஷன், மேனேஜ்மெண்ட் அண்ட் அன் ஆர்கனைசேஷன்? இது மூணுக்கும் கூடிய டிஃபரன்ஸ். லைக்வைஸ் கொஸ்டின்ஸ் would come. கவர்னன்ஸ்லாம் அந்த மாதிரி தான் நீங்கள் கிளாஸஸ் இருப்பாங்க. நான் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியுங்கிறனால தான் நான் ஸ்பீடாக போகிறேன். ஏன்னா ஐ ஹேவ் டு கம்ப்ளீட் இன் 1.5 hours. இல்லைன்னா நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம்னா ஒரு டாப்பிக்கும் எடுத்து டீட்டெயிலாக பார்க்க முடியும் நம்மளால். ஸோ ஆர்கனைசேஷனுக்கும் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கும் மேனேஜ்மெண்ட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா தான் ஃபஸ்ட்டு வந்து அதுதான் கவர்னன்ஸோட இன்ட்ரடக்ஷன். வாட் இஸ் த டிஃபரன்ஸ்? வாட் இஸ் பாலிசி மேக்கிங் அண்ட் வாட் இஸ் மெட்டா பாலிசி மேக்கிங் அப்படிங்கிற கொஸ்டின் வரும். அப்போ நீங்கள் பாலிசி மேக்கிங்கை தனியாக படிச்சிருந்தீங்கன்னா மெட்டா பாலிசி மேக்கிங் வந்து உங்களுக்குள்ளே படிச்சிருப்பீங்க. நீங்கள் கொஸ்டினுக்கு ஆன்சர் படித்தனால தான் உங்களுக்கு அது தெரியல. பாலிசி மேக்கிங் பற்றி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கோம்ல, அப்படி படிச்சிருக்கனால தான் உங்களுக்கு ஆன்சர் தெரியல. வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஐபிசி அண்ட் சிஆர்பிசின்னு ஒரு கொஸ்டின் கேட்குறேன். என்ன சொல்லுங்க? இந்தியன் பீனல் கோட், கிரிமினல் ப்ரொசீஜர் கோட். என்னங்க? நோ we still have IPC. அது பேர் கூட மாற்றிட்டாங்க, பாரதிய நியாய சன்ஹிதா அப்படின்லாம் மாற்றிருக்காங்கல்ல. இட்ஸ் தேர், still it's there. That's what I'm saying. Even it's been made changes, it's still there. IPC is there with different name. With different name, it's IPC only. What is? இது போன வாரம் சிலது பார்த்துட்டு வர சொன்ன பார்த்துருந்தீங்களா? ஃபைனான்ஷியல் பில் 1, ஃபினான்ஷியல் பில் 2, நார்மல் ஆர்டினரி பில், மணி பில், ஃபினான்ஸ் பில், அப்ராப்ரியேஷன் பில், பட்ஜெட் பாஸ் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ் அதெல்லாம் பார்த்துட்டு வர சொன்னல. போன டைம் கொஸ்டின்ஸ்லாம் இருந்துச்சுல்ல, பார்த்தீங்களா? இப்போ உங்களுக்கு நான் 2 சாய்ஸஸ் தரேன் நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து. ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட சார் என்ன டிமாண்ட் பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு எல்லாமே ஆல்ரெடி தெரியும், கிளாஸஸ் எடுத்தாச்சு, நீங்கள் வந்து ஆன்சர் ரைட்டிங் ஸ்ட்ரக்சர் மட்டும் உங்களுக்கு சொல்லுங்கன்னு சொன்னார். திஸ் இஸ் வாட் த டிமாண்ட் ஃப்ரம் த அட்மினிஸ்ட்ரேஷன்.
பட் இஃப் யூ வாண்ட் வாட் வி கேன் டூ இஸ் ஈச் கொஸ்டினோட டாபிக் எடுத்து அந்த டாப்பிக்கை நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுனா பண்ணலாம். ஃப்ரம் நெக்ஸ்ட் கிளாஸ் ஆன்வர்ட்ஸ் வி கேன் டூ இட், பட் இட் வில் டேக் சம்வேர் அரௌண்ட் 3 hours. வி கேனாட் கம்ப்ளீட். ஒரு மணி நேரத்தில் முடிச்சிட்டோம். ஸ்ட்ரக்சர் மட்டும் சொல்கிறதுனால ஒரு மணி நேரத்தில் முடிச்சிட்டோம். ஐம் கோயிங் பிட் ஃபாஸ்ட். இப்போ நம்ம என்ன பண்ண முடியும்னா, இப்போ என்ஜிஓன்னு எடுத்துக்கிட்டோம்னா சிவில் சொசைட்டினா என்ன, ப்ரெஷர் குரூப்னா என்ன, சிவில் சொசைட்டிக்கு என்ஜிஓக்கு என்ன டிஃப்ரென்ஸு, சிவில் சொசைட்டி என்ஜிஓக்கும் ப்ரெஷர் குரூப்க்கு என்ன டிஃப்ரென்ஸ், ப்ரெஷர் குரூப்லேயே எந்த மாதிரியான ப்ரெஷர் குரூப்ஸ் இருக்காங்க, பர்மனெண்ட்டாக இருக்கக்கூடிய ப்ரெஷர் குரூப்ஸ் இருக்குது. சிலது வந்துட்டு அந்த பர்டிகுலர் இன்சிடென்ட்ஸ்க்காக சேருவாங்க, அது இன்சிடென்ட்ஸ் அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா பிரிஞ்சு போயிடுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஏதாவது ஒரு போராட்டம் நடக்குது, ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்துச்சு, அது ப்ரெஷர் குரூப் தான். அப்போ வந்து அந்த பிரச்சனை சால்வ் ஆனோம்னா எல்லாம் கலைஞ்சு போயிட்டாங்க. சில ட்ரேட் யூனியன்ஸ்லாம் இருக்குது, அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக இருப்பாங்க, பிரச்சனை இருக்கோ இல்லையோ அவங்க எல்லாமே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம டிஃப்ரென்சஸ் எல்லாம் பார்த்து படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருந்தால் வி கேன் டூ இட். இப்போ ஒரு கொஸ்டின் எடுத்துக்கிட்டிங்கன்னா 15 to half an hour ஆஃப் டைம் we need to discuss இன் டீட்டெயில் கம்ப்ளீட்டாக பண்ணணும் அப்படிங்கிறோம். ஸோ தட் வி கேன் டெஃபினெட்லி டூ இஃப் யூ பீப்புள் வாண்ட் இட். உங்களுக்கு வேணும்னா நம்ம பண்ணலாம் கண்டிப்பாக. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இஃப் யூ டோன்ட் வாண்ட் த கொஸ்டின்ஸ் we will be only giving you the topics. You can study the topics and come here and write the answers. சிலபஸ் வந்து உங்களுக்கு எப்படி கொடுத்துருக்காங்கன்னா ரொம்ப வாஸ்ட்டாக இருக்குது. இப்போ இன்றைக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் கவர்னன்ஸ் வந்து ஒரே நாள் எப்படி படிச்சுட்டு வருவீங்க. அது உங்களோட படித்து வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ரிவைஸ் பண்ணுறது 1 வீக்கில் பண்ணிடலாம், டெஃபினட்டாக பண்ணிடலாம். இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். படிக்கவே இல்லை சார் இனிமேல் தான் படிக்க போகிறேன்னா இட்ஸ் நாட் பாசிபிள். அப்போ வந்து யூ ஆர் ஏபிள் டு டூ இட் தட்ஸ் த பெஸ்ட் வே. அதுதான் பெஸ்ட் வே. சிலபஸை கம்ப்ளீட்டாக படிச்சுட்டு வரதான் பெஸ்ட்டு. அப்போ அடுத்த டைமில் வந்து கொஸ்டின்ஸ் நான் தர வேண்டாம்னு சொல்லிடுறேன். நீங்கள் சிலபஸ் வேணால் பார்த்துட்டு வாங்க, எவ்வளோ எழுத முடியுமோ எழுதுங்க, அப்புறம் பார்த்து we can discuss the answers. Which one? No, they are having some, I don't know how they are sending. எப்படி அனுப்புறாங்க questions? Telegram group ல போடுறாங்களா? I will ask them not to send. Students don't want the questions means you can study it and come and write it here. அதுதான் ஆக்சுவலி பெட்டர். நான் சரி இனிஷியலாக என்ன நினச்சோன்னா யாரும் வந்து எழுத மாட்டாங்க. நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரெஃபரைன் பண்ணிவிடுவாங்க எழுதுறதுல இருந்து. இவ்வளோ சிலபஸ் இருக்கா என்ன எழுதுறது அப்படின்னு சொல்லிட்டு வரமாட்டாங்க. அதனால தான் நான் சார்கிட்ட அந்த சஜஷன் கொடுத்தேன். இந்த கொஸ்டின்ஸ் கொடுத்துட்டோம்னா படிச்சாச்சு அட்லீஸ்ட் வந்து எழுதுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் நீங்கள் வந்து பார்த்தோம். அப்போ அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். தட் we can do it from the next class. என்ன பண்ணலாம்னா it will take at least 3 hours. You have to be mentally ready for it. 2 மணிக்கு ஆரம்பிச்சோம்னா 5 மணி வரைக்கும் போகும் கிளாஸ். அப்போ you have to ready for each and every topics to be discussed in clarity. ரொம்ப கிளியராக டிஸ்கஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். தட் we can do it. ஸோ அதுதான் எனக்குமே சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கும். இதுவே எனக்கு சாட்டிஸ்ஃபேக்டரியாக இல்லை. I don't take classes like this. So this is not very satisfactory for me. இந்த மாதிரி சொல்லிட்டு போகிறது உங்களுக்கு தெரியுமா தெரியலையான்னு தெரியல. ஆமாம் தலையாடுறீங்க, ஆனால் தெரியுதா தெரியலையானு எனக்கு தெரியல. So I am not happy about doing this. So from next class onwards what we will do is we will go on with detailed discussion of each topic. ஒரு கொஸ்டின் எடுத்தோம்னா அதில் இருக்கக்கூடிய கம்ப்ளீட் விஷயத்தை வந்து நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். 10 கொஸ்டினா 10 டாபிக் கம்ப்ளீட் ஆகிடும் இல்லையா, கவர் ஆகிடும் இல்லையா. இப்போ எத்திக்ஸ் எல்லாம் எடுத்தோம்னா உங்களுக்கு கம்ப்ளீட் 2 எக்ஸாமில் எத்திக்ஸ் சிலபஸே நீங்கள் கவர் பண்ணிடலாம். அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ தட் இஸ் வாட் வி வில் பி பிளானிங் ஃப்ரம் த நெக்ஸ்ட் கிளாஸ். அதுதான் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து பிளான் பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஐ வில் நாட் டாஸ்க் யூ டு சென்ட் த கொஸ்டின். வேறு ஏதாவது இஷ்யூஸ் இருக்கா, வேறு ஏதாவது உங்கள் சைடில் இருந்து டிமாண்ட்ஸ் இருக்கா, கேட்கணுமா? என்னங்க? எது கேட்குறீங்க? உங்களுக்கு சிலபஸ் இருக்கு ஆல்ரெடி. இல்ல அப்படி இல்ல, செக்ரிகேட் பண்ணி ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. எனக்கே கொடுத்துருக்காங்க. அந்த டாபிக்குள்ள இருந்தா கொஸ்டின் வரும். அந்த சிலபஸ் இருக்கு இல்லையா, அந்த சிலபஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்குள்ள இருந்து தான் கொஸ்டின்ஸ் எடுத்துட்டு இருக்கேன். இவ்வளவு நாளா அப்படிதான் எடுத்துட்டு இருக்கேன், இனிமேல் அப்படித்தான் எடுப்பேன். அதுக்குள்ள இருந்து தான் வரும் கொஸ்டின்ஸ், அதுக்கு வெளியே இருந்து வரும். இன்னைக்குமே அப்படிதான். ஒரு சிலபஸ்ல இருந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு 10 லைன் கொடுத்துருக்காங்க. 10 லைன்ல இருந்து ஒரு லைன்ல இருந்து ஒரு கொஸ்டின் எடுத்திருக்கேன். பட் ஜென்ரலா எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா இன்னும் காம்பாக்டா இருக்கும், இன்னும் சிலபஸ் காம்பாக்டா இருக்கும். அதுல 10 கொஸ்டின் எழுதுற மாதிரி இருக்கும். நீங்க வீக்லி 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் டெஸ்ட் எழுதுற மாதிரி இருக்கும். அதுக்கு நீங்க ரெடியா இருந்தீங்கன்னா அப்படி கூட நம்ம காம்பாக்ட் பண்ணி எழுதும். நீங்க ரெடியா இருக்கீங்களாங்கிறதான் டவுட். வீக்லி ஒன்ஸ் எழுதுறதுக்கே 4 பேர் தான் வரீங்க. அது ஷிஃப்ட் பேசிஸ்ல வரீங்க.
போன டைம் வேற 4 பேர் இருந்தாங்க, இந்த டைம் வேற 4 பேர் இருக்காங்க. நீங்கள் ரெகுலராக நான் உங்களோட பார்ட்டிசிபேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எனக்கு கன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்கன்னா we can actually make it more interactive, more collaborative, more useful. You have to give me that guarantee. என்னாச்சுங்க? You have some work, is it, or that is what you have to. You write, you start from December, is it? அப்படி இருக்கும்போது ball is in your court. No, I will only available on the days when we have classes. I'll get it. I'll give it to the office, and you can get it from there. ஸோ கேட்கும்போது நீங்கள் தான் சொல்லணும். ஸோ ஒரு முடிவு பண்ணி சொல்லுங்கள். வாட் கேன் வி டூ? இதே மாதிரி போகலாமா, இல்லை should we go with each topic? Should we discuss each topic? ஏதாவது சொல்லுங்க. டாபிக் பேச போகிறது ஓகேவா? இல்லை நீங்கள் எதுவும் வாதி இதாக சொல்கிறீங்களே, அதுதான் எனக்கு புரியல. வந்து டீட்டெயில்டாக போகலாமா, இல்லை இந்த மாதிரி வெறும் ஸ்ட்ரக்சர் மட்டும் சொல்லிட்டு போகலாமான்னு கேட்குறேன். டீட்டெயில்டாக போனால் உங்களுக்கு இன்னுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். ரிவிஷன் மாதிரி ஆகிடும். So it will take some time, but you have to be mentally ready for that. Anyways, I am coming from Sulu. நான் சூலூர்லேருந்து வரேன். அதனால் கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு போய்டும். Not a very big deal for. So from next class onwards, we will have each discussion in detail. Each topics we will be doing it in detail. How to write an answer. What are the things while preparing you have to get it correct. சரிங்களா? இதெல்லாம் நீங்கள் படிக்கணும், இதெல்லாம் படிக்க தேவையில்ல. All those things we will be discussing in detail from the next class. சரிங்களா? என்ன எழுதணும், என்ன எழுதக்கூடாது, all those. So because of the time constraint, I am going a bit fast. இல்லைனா we can go slow and steady, and we can discuss each and every aspects in detail. Oh, I am telling it in the class itself, right? So I will just give the marks, and I will give you the suggestions. I will give suggestion how it can be changed, that I will be writing it in the paper itself. Few suggestions I can give. Rather than maximum things would be shared in the class itself. Yeah, that's what. That's I will write it in detail. Where did you study? Around Chennai, is it? The classes were not good, or you are not able to? Optionals and all? Optional என்ன பண்ணுவீங்க? என்னது ஆப்ஷனல்? செல்ஃப் ஸ்டடி பண்ணிக்கிறீங்களா? நீங்கள் எல்லாருமே இங்கே தான் படிச்சிங்களா? வேறு எந்த இன்ஸ்டியூட்டில் படிச்சது இல்லையா? ஸ்டார்டிங்லேருந்து இங்கே தானா எல்லாருமே? ஆக்சுவலி ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, யூ ஹவ் டு நோ த காம்படிஷன் வாட் யூ ஹேவ். ஸோ பிகாஸ் த எக்ஸாமினேஷன் வந்து ஆல் இண்டியா எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறனால in order to know the competition, you should go to channel or Delhi, and you have to see what type of competition is going on.
அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி விட மாட்டாங்க. இப்போ நான் உங்களுக்கு கிளாஸ் எடுக்க போகும்போது எனக்கு ஃப்ரீயாக எடுக்கிறேன்னா அப்படி விட மாட்டாங்க. ஒரு பாயிண்ட்லையும் டவுட் கேட்பாங்க. each and every simple point they will have some issues, they will have some doubts, they will have some kind of things to be asked. ஸோ அப்படி இருக்க போகும்போது காம்படிஷன் வந்து இட்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் லெவல். அப்படி நம்ம கிளியர் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா யூ ஹேவ் டு டூ இட் மச். சரி, இதோட வைண்ட் அப் பண்ணிக்கலாம். இட்ஸ் 4 ஆல்ரெடி. ஸோ another class. So